Good morning, all. Once again, I welcome you. Welcome back, all of you, for this session. So, நம்ம இந்த 3 நாட்களும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்சர்வேஷன், இன்டர்பிரேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபிள்ஸ், சாம்பிள் பேசேஜ் எல்லாமே கற்றுக்கொண்டோம். ஸோ அப்சர்வேஷன்ல ஒரு 11 காரியம் கற்றுக்கொண்டோம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து வைத்து பார்க்கும் போது நம்ம இன்டர்பிரேஷனுக்கு உதவியா இருக்கும். இன்டர்பிரேஷன்ல 7 பிரின்சிபிள்ஸ் கற்றுக்கொண்டோம். ஹோப் யூ ஆல் ரிமெம்பர் தட். இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு தேவை கிடையாது. இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் யூ டோன்ட் நீட் டு மெமரைஸ் இட், பட் அஸ் யூ ஒர்க் அலாங் ரெகுலரா நீங்க இதை உங்களோட பிபிஎஸ்ல ஐபிஎஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இட் வில் ஆல் பி இம்பைப்ட் இன் யுவர் செல்ஃப். உங்க மைண்ட்ல அது வந்து கிளியரா வந்து பதிஞ்சிடும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, யூ கண்டினியூ டு ஒர்க் ஆன் தீஸ் திங்ஸ். ஒன் ஆஃப் த கிளாரிபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு தம்பி நாங்க எல்டிஸ்ல இப்படி கத்துக்கலையே, இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இப்படிதான் நம்ம கத்துக்கணுமா, இப்படிதான் செய்யணுமா, இதுதான் பிபிஎஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. எல்டிஸ்ல வந்து அவங்க என்ன கற்றுக் கொடுத்தப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்ததுனால ஒரு சிலர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிற ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இல்ல அந்த நாட்கள்ல நாம இதெல்லாம் சொல்லி இருந்தோம்னா ஒரு சிலருக்கு ரொம்ப குழம்பு இருப்போம். ஐயோ இது நமக்கு சரிப்படாது, நமக்கு குவைட் டைம் மட்டும் போதும்பா, இதெல்லாம் வந்து நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்பயே நம்ம குவிட் பண்ணிருப்போம். ஸோ அதுவும் முக்கியம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுதான் உங்களுக்கு அடித்தளம் அன்னைக்கு போட்டதுனாலதான் இன்னைக்கு சரி இப்ப அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இந்த இதை முன்னாடியே நம்ம கற்றுக்கொண்டு இருப்போம். ஸோ நோ ப்ராப்ளம். பட் இது உங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக்கா போறது, இட் வில் கிவ் a strong foundation. நீங்க எல்லாருமே இப்போ you are matured people and most of you are in the final years or some of you are graduates. So நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, you will become teachers to group of people in the coming days. ஒரு சில நேரம் நீங்க பெரிய பெரிய ப்ரோக்ராம்ல நீங்க டீச் பண்ணலாட்டியும் நீங்க கிராஜுவேட்டா இருந்து உங்க செல் குரூப்ல உங்க பசங்களுக்கு அவசரமா பைபிளை பத்தி கொஞ்சம் கத்துக் கொடுக்கணும், இந்த பைபிள் ஸ்டடி மெத்தடை கத்துக் கொடுக்கணும்னா யூ ஹேவ் சம் செட் மெட்டீரியல் ஃபார் யூ. இந்த மெட்டீரியல் வந்து உங்க கையில இருக்கும். நீங்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு டூ இட் வெல். அதனாலதான் நான் சிஸ்டமேட்டிக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 11 அப்சர்வேஷன் பாயிண்ட்ஸும் நீங்க எழுதிட்டு எதெல்லாம் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்க, எது இல்லையோ அது ஃபில் பண்ண வேண்டாம். அதாவது நில் என் கொடுக்கலாம். அதே போலதான் அந்த 7 இன்டர்பிரேஷன் டெக்னிக்ஸும் எல்லாமே நமக்கு முக்கியம். as we are being matured, அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்ணோம்னா we will get the best or the more and more out of the Bible. God will help us to do it. அது ஒரு காரியம். இரண்டாவது காரியம், இந்த 3 ஸ்டெப்ஸ் நான் சொல்றப்ப a good observation will lead to a great interpretation, and a great interpretation will result in excellent application in our lives. Please remember, a good observation, it's a foundation. Observation, it's a foundation. So a good observation will lead to a great interpretation. நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு நம்ம பில்டிங் நல்லா கட்டணும்னா நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஸோ அப்பதான் நம்மளோட இன்டர்பிரேஷன் நல்ல பில்டிங் ஆயிட்டும் சூப்பரா வரும். ஸோ நல்ல இன்டர்பிரேஷன், a great interpretation will result in an excellent application of our lives, in our lives. ஸோ அதை நாம செய்யும் போது we will be so precious in the sight of God. Not only that, we will be attracting many people. And the application நல்லா இருக்கிறப்ப நம்ம லைஃப்ல will be attracting many towards the love of God, towards Christ. So அதுக்கு வந்து இந்த குட் அப்சர்வேஷன் தானே, சும்மா ஏதோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு செய்யாதீங்க. சிம்பிள் அப்சர்வேஷன் will lead to a sloppy interpretation. A sloppy interpretation will lead to useless application. Or ஒன்னும் இதுவா இருக்காது. It may not be that great. அதனால தயவு செய்து இது சிஸ்டமேட்டிக்கா பண்ணி, I know it is hard, it is going to be hard, but you can do it. நீங்க எல்லாருமே செய்ய முடியும். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லிட்டு நான் மற்ற கேள்விகளுக்குள்ள போலான்னு எனக்கு. ஜஸ்ட் டு என்கரேஜ் ஆல் ஆஃப் அஸ். ஒரு சிலர் என்னோட செஷன் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது எல்டிஸ்ல அட்டென்ட் பண்ணீங்கன்னா யூ வுட் நோ இட், பட் ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் கீப் த சர்ப்ரைஸ் டில் த எண்ட்.
I know one of my friends, like he was so enthused. He was in the first yearல வந்து பிரேயர்ஸ் எல்லாம் போறப்ப பைபிள்லாம் வாசிப்பான், நல்லா வாசிப்பான், பைபிளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ வந்து அந்த அவங்க காலேஜ்ல டெய்லி பைபிள் ஸ்டடி இருக்கும், டெய்லி ஈவினிங் இல்ல காலையில ஒவ்வொரு நாளும் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி இருக்கும். ஸோ தே யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் குட் டைம்ஸ். ஸோ அந்த டைம்ல அங்க பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்டாஃப் இருக்கு, நம்ம EU ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ அவங்க வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறப்போ ஒவ்வொரு அந்த வாரத்துல எடுக்கிறப்ப he will take a book, ஒவ்வொரு புக்கா எடுத்துட்டு வருவாங்க. ஸோ ஒரு தடவை என்னாச்சு, he took from the book of Philemon, பிலமோன் புத்தகத்துல இருந்து அவர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வீக் வந்து he gives some kind of introduction and initial verses அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கேட்கிறாரு. வந்து கேட்டுட்டு நம்ம கேள்வி கேட்ட ஆரம்பிப்போம் இல்லையா, லாஸ்ட் வீக்கோட ரீகேப் அதெல்லாம். ஸோ he started asking who is Philemon, பிலமோன் யாரு அப்படின்னு கேட்கிறார். ஸோ இந்த தம்பிக்கு பயங்கர உற்சாகம். he read the chapter and everything and immediately he jumped up and said, Philemon is Paul's son. பிலமோன் யாருன்னா பவுலோட மகன். And there was a pin drop silence. எல்லாரும் அமைதியா அப்படியே அந்த பையனை திரும்பி பாக்குறாங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியல. வாட் இஸ் திஸ், why are they looking at me weirdly, ஏன் இப்படி ஒரு மாதிரி என்னை பாக்குறாங்க? கரெக்டா தானே சொல்லிருக்கேன், பைபிள் அப்படிதானே சொல்லியிருக்கு. பைபிள் பவுல் சொல்லுகிறாரு, என்னுடைய மகனாகிய பிலமோனுக்காக நான் எழுதுகிறேன், என்னுடைய மகனாகிய ஒனேசிமு யாருன்னு கேட்டப்ப ஒனேசிமு வந்து பவுலோட பையன், ஒனேசிமுக்காக நான் எழுதுறேன், பிலமோனுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அப்படிதானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஸ்டாஃப் நான் வந்து சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்றப்ப, இல்ல தம்பி, அவங்க வந்து ஒனேசிமஸ் வந்து பவுலோட சொந்த பையன் கிடையாது, இஸ் லைக் எ சன், ஸ்பிரிச்சுவல் சன், அதனால பையன் சொல்லி உரிமையா சொல்றாருன்னு சொல்லி he got so embarrassed. ஐயோ இது கூட தெரியாது, அந்த அளவுலதான் அந்த பையனோட ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தது, வேத அறிவு இருந்தது. that same guy is teaching you today about the Bible study methods. அந்த பையன் தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இந்த பைபிள் ஸ்டடி மெத்தட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இட்ஸ் none other than me. ஸோ என்னால ஒண்ணுமே தெரியாத இருந்து இன்னைக்கு இப்படியா நம்ம வந்திருக்க முடியும்னா God can do it for you. Many of you come from a very good Christian heritage background. You all have Sunday school experiences. You all have Sunday school knowledge. அப்பா அம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் கிராஜுவேட் அண்ணா அக்கா வீட்டுல இருந்து வர்றீங்க. ஒரு சிலரோட அப்பா அம்மா வந்து பயங்கர ஆவிக்குரிய விதத்துல உங்களை வளர்த்துருக்காங்க. இல்ல ஒரு சிலர் இல்லாம கூட இருக்கலாம். No issues. Whatever the background that we come from, whether Christian heritage or non-Christian heritage, but God has chosen us and God has given us the opportunity and the ability and wisdom to study the word, and you all can do even much more better than me. So with that we can go into any clarifications. Do we have ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். I think I had some questions before. Let me see, அதுக்குள்ள வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க அதை கேட்கலாம். We can, after that I'll get into today's session. Any questions? Hello Anna. Hello. Yes Veki, I'm here. அண்ணா அந்த நம்ம நேத்து லூக்ல பார்த்தோம்னா, லூக் அப்சர்வேஷன் இன்டர்பிரேஷன்ல பாக்குறப்ப வந்து இந்த அந்த சகைவு வந்து மரத்துல ஏறி ஜீசஸ்க்காக வெயிட் பண்ணுவாரு. ஆனா ஜீசஸ் வந்து இமிடியேட்டா வந்து இறங்கி வா, ஒரு அது எப்படின்னா அவர் வந்து இமிடியேட்டா வந்து நோட்டீஸ் பண்றாரு எல்லாத்தையும். ஆண்டவர் வந்து சில காரியங்களை வந்து லேவி டாக்ஸ் கலெக்டரா கூட இமிடியேட்டா வா, ஏன் பின்னாடி வா, அப்படி வந்து அவர் இமிடியேட்டா ஏன் அப்படி கூப்பிடுறாரு, அவங்கள பத்தி டீடைல்ஸ் அனலைஸ் பண்ணாம திடீர்னு அப்படியே வந்து கூப்பிடுறாருன்னா? Very good observation, Vivek. Okay na. But he is God and he is man, right? ஆமாண்ணா. He knows everything ahead. He knows from eternity to eternity. Even when he was on the earth, அவர் இந்த பூமியில இருந்தப்ப கூட நித்தியத்துல இருந்து நித்தியம் வரைக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும்.
ஓகேண்ணா. In some places he doesn't use that for his own purpose. அவருடைய சொந்த நலனுக்காக அதை எப்பயுமே பயன்படுத்த மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட குரூசிஃபிக்ஷன் டைம்ல, அவரோட அரெஸ்ட் டைம்ல, மத்தவங்க அவரை கேலி கிண்டல் பண்றப்ப அப்பெல்லாம் வந்து அவர் அந்த அந்த அவரோட சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த டிவைன் பவர் யூஸ் பண்ணவே மாட்டார். பட் ஆல் தி அதர் காட்ஸ் க்ளோரி, கடவுளோட கிங்டம்காக, மனுஷங்களோட நல்லதுக்காக எங்கெல்லாம் அது தேவைப்படுதோ அப்பெல்லாம் he will completely exercise that. அதுல இந்த ஆம்னிஷியன்ஸ், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நாம வந்து மனுஷங்களோட பாஸ்ட் கொஞ்சம் தெரியும், பிரசன்ட் பாக்குறோம். பட் God knows past, present and future. சோ எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும். ஓகேண்ணா. அதனாலதான் அவர் இது பண்றாரு, கூப்பிடுறாரு. சரியா? அதுல the issue is that there is always man's responsibility lies behind. நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், அதுல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பைபிள்ல பார்த்தோம்னா, இந்த யங் ரூலர் வர்றாருல, Jesus, Bible says Jesus loved him so much, but he left Jesus. The choice is in us also, in our hands also. So God knows everything. He doesn't make mistakes. Even in choosing Judas, he doesn't make any mistake. But did Jesus choose Judas to so that he will fall into the trap? அதாவது இவன் இருந்தாதான் நம்மளோட வில், அதாவது இந்த இயேசுவை காட்டி கொடுக்கிறது பூரணம் ஆகும்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணாரா? இல்ல. Throughout the life he is warning him again and again, you are going to do this, be careful, be careful, be careful. But at the end it was Judas' choice. So he knows everything through and through. ஓகேண்ணா. இது மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படின்னா பேக்ரவுண்ட் தேடுறது? பேக்ரவுண்ட் தேடுறது எப்படின்னா, we have the commentaries, we have the Bible dictionaries. அதே மாதிரி there are some books which are related to only knowing the manners and customs of the Bible. நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அந்த புக் பேரே இப்படி இருக்கும், manners and customs of the Bible. அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும், இந்த காரியங்கள் எல்லாம். அதே மாதிரி பைபிள் அட்லஸ் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு தூரம் எங்க இருக்கு அது எல்லாமே இருக்கும். So then at the end I'll give the resources for you. Okay na. Okay, yeah, thanks na. Thank you. Matthew, what is the meaning of waiting for God? I don't know what you mean, waiting for God. ஆண்டவருக்காக காத்திருக்கிறது அப்படினு சொல்லுவாங்க. கொஞ்சம் லவுடரா மேத்யூ. கடவுளோட சமூகத்துல காத்திருக்கணும் அப்படின்னு நிறைய பிரசங்கியார் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதாவது அவர் நமக்காக வைத்திருக்கிற சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா, we are still in the human flesh. நாம வந்து நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய நிகழ்கால பாவங்களே ஆண்டவர் மன்னிக்கிறார். ஆனா we are not out of the presence of sin. இன்னும் பாவ உலகத்துலதான் இருக்கும். So there is always a point where we don't get aligned with God's purpose. அவரோட சித்தம், அவரோட ஹார்ட், அவரோட ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம அலைன் ஆகிறது கிடையாது அவ்வளவு ஈஸியா. ஸோ அதனால அதை தெரிஞ்சுக்கணும்னா we have to wait upon God. அந்த வெயிட் upon Godன்றது இட் இஸ் ரிலேட்டிவ் டேர்ம். ஒரு சிலர் வந்து உடனே ஆண்டவர் பேசுறாரு, அன்னைக்கு குவைட் டைம்ல உடனே பேசிடுவாரு. ஒரு சிலர்கிட்ட ஒரு 3-4 நாள் அது தொடர்ந்து பேசிட்டே இருந்து கடைசியில உறுதிப்படுத்துவார். இல்ல ஒரு சிலருக்கு it will take little more time. So that depends on the each individual and the way God deals with each one. But it is must for any person to know God and His will and wait upon God is very very important. காத்திருக்கிறன்னா வேதத்தை வாசித்து ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டியது முக்கியம். ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த PBS பண்றப்ப கூட கடவுள் உங்களோடு கூட அந்த வேதத்துல இருந்து பேசுவார். So he will help you to understand what his plan for you. I don't know whether I communicated rightly. Maybe doubt irundhuchna we can speak over the call also separate. சரிங்களா? There is another question. I think Sahayu வந்து
ஏன் ஆண்டவரை பார்க்க ஈகரா இருந்தான் அப்படின்னா, மேபி பிகாஸ் he could have heard that blind man was saved. Immediate context ல that's a very good observation for the context. கண்டிப்பா அது அந்த மாத்திரம் கேள்விப்பட்டிருக்க மாட்டான். பல காரியங்கள், இப்படி ஒரு ரப்பாய் இருக்கிறாரு, ஜூயிஷ் ரப்பாய் இங்கெல்லாம் போறாரு, இதெல்லாம் செய்யறாரு, அற்புதங்களை செய்யறாரு, நிறைய பேர் அவர் பின்னாடி போறாங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல பேசியிருப்பாங்க. பிகாஸ் இஸ் வெல் நோன் பர்சன். ஜீசஸ் ஈவன் சகைக்கு கூட்டம் இருந்திருக்கு, அவர் கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, இப்படி இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இவனுக்கு ஒரு கொஞ்சம் கண்டிப்பா அந்த ஈகர்னஸ் இருந்திருக்கும். யார் இந்த இயேசு, எல்லாரும் சொல்றாங்களே அவர் எப்படி இருப்பாரு, நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், என்னைய பார்த்து யாரும் பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க, இவர் யாரு, அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அந்த ஈகர்னஸ்ல தான் வந்திருப்பார். Not only that immediate context, but the overall thing, the other issue, other miracles, other things, other teachings and everything together. Anything else? And most of the speech, the speakers வந்து சகைஸ் இஸ் a sinner ன்னு சொல்லிட்டு ப்ரீச் பண்றாங்க. பட் அந்த பைபிள் கான்டெக்ஸ்ட்ல வந்து சொல்லும்போது நாலத்தனியா கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ yeah, that is another very very good observation. Zacchaeus was sinful like all of us in his sinful nature. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மனிதன் அப்புறம் எல்லாருமே பாவிகள் தான், அந்த அந்த காரியத்துல எந்த மாற்றமே கிடையாது. பட் has he cheated people as we imagine, as we assume? We are not sure. ஒரு காரியம் என்னன்னா, அவன் வாலண்டியரா ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். ஸோ தட் இஸ் இஸ் ஜெனரஸ் திங். ஆண்டவர் அவனோட வாழ்க்கையில வந்ததுனால ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து, ஒருவேளை அது வரைக்கும் எல்லாத்தையும் அவனுக்காகவே வச்சிருந்திருக்கலாம், ஹோல்ட் பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம்ல, எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போனா நமக்கு ஒரு 4 மாசத்துக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும், அப்படியே ஃபுல்லா நிரப்பிட்டு வந்துடணும். காய்கறி ஒரு 15-20 நாளைக்கு வாங்கி வச்சா கெட்டு போயிடும். பட் இருந்தாலும் we want to buy everything, hoarding that. ஒருவேளை அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாமா என்னன்னு தெரியல. அந்த அதர் சைட், இன்னொரு பக்கம் யாரையாவது நான் சீட் பண்ணியிருந்தேன்னா நான் திரும்ப கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். and that needs to be studied and analyzed properly. அதை நம்ம கவனமா படிச்சு பார்க்கணும். maybe may not be. ஏன்னா அவன் சொல்ற தைரியமா சொல்றான், நான் சீட் பண்ணியிருந்தேன்னா நான் திரும்பி கொடுத்துடுறேன் ஆண்டவரே. அப்ப யாரு சொல்ல முடியும்? ஐ லீவ் இட் டு யுவர் இமேஜினேஷன். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா கொடுத்துறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள தப்பு பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்றது கூட இருக்கும். So in that sense we are not very sure whether he sinned in that way, but he was ready to do it. So this is the thing. இதுதான் பேக்ரவுண்ட், இதுதான் காரியம், அவர் சொல்றதோட அந்த பின்னாடி இருக்கிற காரியம். Then I leave it to your imagination because both are possible. It could have been, it need not have been. அது அப்படி இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல இப்ப இருக்க போலீஸ் இருக்காங்களே, போலீஸ்ல நிறைய பேர் கெட்டவங்களா இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பட் there are some good principled policemen who doesn't take bribe. ஹிந்துஸ்ல கூட, அதாவது பிலீவர்ஸ் இல்லாதவங்க கூட நிறைய பேரு நல்லவங்க நேர்மையானவங்க இருக்கிறாங்க. So could have been, Zacchaeus could have been like that. Yeah. Yes sir. Thanks sir. Thank you Janesh. Anand. Yes Anand, do you have anything else? Otherwise ஆனா ஹபகுக் 2:17ல நீங்க இங்கிலீஷ்ல வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அனிமல்ஸ கொடுமைப்படுத்துறதுனால உங்களை வந்து பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இது தமிழ்ல அதே வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, அனிமல்ஸ் வந்து உங்களை கொடுமை பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் டிரான்ஸ்லேஷனே என்டையரா மீனிங்கே மாறுதானா? சோ இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க, பிபிஎஸ் எடுப்பீங்க? நேற்று நான் சொன்னது போல பைபிள் இஸ் a dual authorship. வேதாகமம் dual authorship. தேவன் மனிதர்கள் மூலமாக கொடுத்தார். அது மாத்திரம் அல்ல,
டிரான்ஸ்லேஷனுக்கும் மனுஷங்களை தான் பயன்படுத்தினார். அண்ட் அதுலயும் there are a lot of limitations. So ஒரு சில நேரம் there is possibility for little bit of nuancical differences. தவறுங்கிறது விட nuancical differences. இந்த பைபிள் நம்ம தமிழ் பைபிள் 100 or 200 years முன்னாடி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாட்கள்ல அவங்களுக்கு இருந்த பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டி, அவங்களுக்கு இருந்த அந்த கல்ச்சுரல், அதுவும் தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க டிரான்ஸ்லேட் பண்ணல. முதலாவது வேறவங்க வந்து ஜீகன் பால்கு அவங்க டீம்ல இருந்தவங்க வந்து தமிழை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு. சரிங்களா? So there are a lot of efforts have gone by. So nama, yeah, there are those differences. Sometimes it can affect the meaning, but it will not affect the whole purpose of God's plan. அந்த அளவு ஆண்டவர் விட்டுருக்க மாட்டார். மனுஷன் வந்து அதனால ஆண்டவர் விட்டு விலகி போற அளவுக்கு எந்த பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. So when there are things அப்படி இருக்கிறப்ப how to reconcile, read the Bible in English, read other versions, other translations, and see how you do it. And that would be my simple explanation for all of us. But please remember, it is God's word. It will not lead us into mistake. நம்ம உண்மையா ஆண்டவரை தேடும் போது ஒரு போதும் ஆண்டவர் வந்து நம்மள அப்படி தவறா வழி நடத்திட மாட்டாரு. Why do we want to look at commentaries and study Bible? Because those people may also interpret themselves as we are. நல்ல கொஸ்டின் தம்பி, அண்ணா யாருனாலும் சரி, வெரி குட் கொஸ்டின். நான் கமெண்ட்ரியும் ஸ்டடி பைபிளும் பார்க்க சொல்றது அந்த வசனத்துக்கான விளக்கத்தை அல்ல. இட் இஸ் நாட் டு கெட் த மீனிங் ஃப்ரம் த ஸ்டடி பைபிள் ஆர் கமெண்ட்ரி. நான் கமெண்ட்ரியும் ஸ்டடி பைபிளும் பார்க்க சொல்றது ஒன்லி டு கெட் த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த கல்ச்சர் எப்படி இருந்தது, அந்த சொசைட்டி எப்படி இருந்தது, எந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான ராஜா இருந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை மாத்திரம் தான் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் யூ கம் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு நீங்க இங்க வந்து இதை அப்ளை பண்ணி கடைசி எல்லா இன்டர்பிரிட்டேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தென் யூ செக் வித் த கமெண்ட்ரிஸ். ஏன்னா அவங்க நம்மளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில ஏறக்குறைய 30-40 years ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நிறைய ரிசோர்சஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த ரிசோர்சஸோட கம்பேர் பண்ணணும். அது மாதிரி தயவு செய்து எல்லா கமெண்ட்ரிஸையும் இது பண்ணிடாதீங்க. அதே மாதிரி விக்கிபீடியால போய் மீனிங் எல்லாம் பாத்துறாதீங்க. விக்கிபீடியால நீங்களும் நானும் கூட என்ன வேணாலும் எழுதிடலாம். ஸோ அதனால கூகுள் இருக்கனால அதுல போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட ட்ரை பண்ணாதீங்க. பட் யூஸ் த கமெண்ட்ரிஸ் அண்ட் த ஸ்டடி பைபிள் மீனிங் டு செக் யுவர் மீனிங் வித் இட். அப்போ பயங்கர த்ரில்லா இருக்கும். ஐயோ நம்ம கண்டுபிடிச்ச மீனிங் இது. It will be a thrilling experience. அது வந்து கண்டிப்பா நீங்க ஷார்ட்கட்ல உடனே அதோட மீனிங் பார்த்துட்டீங்கன்னா கிடைக்காது. Hope I communicated. Yeah, thank you. So shall we go into our today's thing? Is there anything else, any other questions? Anyway, at the end also we will come back for a quick query or clarification session. So now we'll go into our today's session. In observation பார்த்தாச்சு, interpretation பண்ணியாச்சு. இன்னைக்கு application காரியங்களுக்குள்ளாக நம்ம போகலாம். Application is discovering what the passage means to me personally. எனக்கு இந்த பகுதி, ஒரு பகுதியை நான் எடுத்து ஆராய்ச்சி செய்யறேன். ஆண்டவர் பல காரியங்களா அதோட அர்த்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இது அன்னைக்கு கொடுத்த அர்த்தம். இந்த அர்த்தம் நம்ம இன்டர்பிரிட்டேஷன்ல கண்டுபிடிக்கிறது வாட் இட் மென்ட் டு த ஒரிஜினல் ரீடர்ஸ். உண்மையா அதாவது ஒரிஜினலா யாருக்காக எழுதப்பட்டதோ அவங்களுக்கான அர்த்தம். ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன அதுல இருந்து 2000 years முன்னாடி எழுதின புக்கு இன்னைக்கு எனக்கு ரெலவெண்டா இருக்குமா? எஸ், ஆமா, அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்கும். ஏன்னா this is God's word and the Spirit of God enables us and illuminates us. இந்த பகுதியிலிருந்து நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை அவர் என்ன சொல்றாரு? இல்லுமினேட் பண்றார்.
நமக்கு வெளிச்சம் தர்றார், நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர்றார். ஸோ அதுதான் இந்த காரியம். பைபிள் இஸ் நாட் காலிங் மீ ஃபார் மியர் ரிசர்ச் பட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸ். ஏதோ நான் இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பெரிய இதை கண்டுபிடிச்சிட்டேன், யுரேக்கான் ஓடி போய் எல்லாம் உலகத்துக்கு சொல்ல போறேன் அப்படின்னா கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் மியர் ரிசர்ச், இட் இஸ் அ ரிசர்ச். இது ஆராய்ச்சி செய்யறோம், பட் இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரிசர்ச். ரிசர்ச்சுக்கு மாத்திரம் கிடையாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸ். நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சு அதை கீழ்ப்படியணும். ஒரு தேவ மனிதன் இப்படியே சொல்றாரு, ஐ எம் நாட் ஒரிட் அபவுட் த டிஃபிகல்ட் பேசேஜஸ் இன் த பைபிள். டிஃபிகல்ட் பேசேஜஸ்னா எனக்கு புரியாத பகுதி நிறைய இருக்கு, அதை பத்தி எனக்கு ரொம்ப கவலை கிடையாது. பட் ஐ எம் மோர் ஒரிட் அபவுட் மை டிஸ்ஒபீடியன்ட் டு த நோன் அண்ட் அண்டர்ஸ்டுட் பேசேஜஸ். என்னோட பிரச்சனை என்ன, என்னோட கவலை என்ன, எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் நிறைய சத்தியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு இல்லையா, நிறைய சத்தியத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு, அதுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன்ல, அதுதான் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை. So nobody can exhaust the Bible. பைபிள்ல இருக்க எல்லாரும் கரைச்சு குடிச்சு இதுக்கு மேல இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. The problem is that do I obey? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்துல நான் போயிட்டே இருக்கிறேன்னா. அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். ஆண்டவரோட வார்த்தை சங்கீதம் 119 சொல்லும் போது, அது என்னுடைய பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமா இருக்கு. தீபம்னா டார்ச் லைட்னு சொல்றாங்க. டார்ச் லைட் வந்து ரொம்ப தூரம் ஃபிளட் லைட் மாதிரி ரொம்ப தூரம் நமக்கு தெரியாது, கொஞ்சம் ஒரு அடி 2 அடி தான் தெரியும். இல்ல நம்ம பவர்ஃபுல் டார்ச் லைட் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 அடி தெரியலாம். ஸோ நீங்க அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று ஐயோ அங்க என்ன இருக்குன்னு தெரியல நான் போக மாட்டேன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் வென் யூ ஸ்டெப் அஹெட் ஒன் பை ஒன், ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க அந்த வெளிச்சம் மூவ் ஆயிட்டே இருக்கும். தென் யூ வில் பி ஏபிள் டு மூவ் ஃபர்தர். நீங்க முன்னோக்கி போக முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான கருத்து. ஸோ unless you move ahead with what already known, உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே காட்டுன வெளிச்சத்துல நீங்க நடக்கலாட்டி இன்னும் போக வேண்டிய பாதைக்கு தூரத்திற்கு வெளிச்சம் கிடைக்காது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். ஒரு குட்டி பாப்பா சர்ச்ல உட்கார்ந்து பிரசங்க கேட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, ஆண்டவரே ஒரு அடி மாத்திரம் இறக்கும், ஒரு அடி மாத்திரம், just 1 feet, not just 1 feet. இது மாத்திரம், இதேதான் பிரேயர். என்ன, அந்த பிரசங்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும். அந்த பாப்பாக்கு பக்கத்துல ஒரு பெரிய வயசான ஒரு தாத்தா இருந்தாங்க. அந்த தாத்தா பாப்பாவோட ஜெபத்தை இப்படி முணுமுணுக்கிற அந்த ஜெபம் காதுல கேட்டுட்டு, என்ன இந்த பாப்பா வித்தியாசமா ஜெபம் பண்றா, மற்ற பிள்ளைங்க எல்லாம் என்ன பொம்மை கேட்கும், டாய்ஸ் கேட்கும், சைக்கிள் கேட்கும், இல்ல கிரேயன்ஸ் கேட்பாங்க, இந்த பாப்பா என்ன எப்படி ஜெபம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் முடிச்சு வெளியே வந்தோடனே அந்த பாப்பாட்ட கேட்கறாங்க, பாப்பா ஏன் அப்படி ஜெபம் பண்ண, 1 feet லார்ட் 1 feet, அப்படி என்ன 1 feetல இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பாப்பா சொன்னாலா, இல்ல தாத்தா எங்க அப்பாவுக்கு வந்து பைபிள் ஃபுல்லா தெரியும், கரைச்சு குடிச்சிட்டாரு, எந்த வசனம் எங்க இருக்கு, அதுக்கு மீனிங் என்ன, அது எப்படி இல்லான்னு சொல்லி எல்லாமே தெரியும், நல்லா படிப்பாரு. ஆனா பிரச்சனை என்ன, எல்லாமே இங்க இருக்கு, மைண்ட்ல எல்லாம் இருக்கு, ஹார்ட்டுக்கு வர மாட்டேங்குது, அதை அப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஒரு அடிதானே, மைண்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு ஒரே ஒரு அடிதான், அது வரமாட்டேங்குது. அதனாலதான் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த 1 feet இறக்கிருங்க ஆண்டவரே, அவர் அதை அப்ளை பண்ணட்டும், அவர் படிக்கிறதெல்லாம் அப்ளை பண்ணட்டும், அதுதான் ஜெபம் பண்ணேன். ஒருவேளை இது கேட்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்கலாம், ஆனா ஒருவேளை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு நமக்காக இப்படி ஜெபம் பண்றான்னு தெரியல. ஃபாதர் கிட்ட, பிதா கிட்ட, லார்ட் for Raja just 1 feet. Raja is teaching this PBS and IBS everywhere, many places, but he is only doing something as a mechanical process. ஒரு அடி மாத்திர இறக்குன்னு சொல்றாரோ, ஏசு கிறிஸ்து நமக்காகிட்ட பிதா கிட்ட அப்படி மன்றாடுவாரோ, பிதாவே இவங்க எல்லாம் படிக்கிறாங்க. யோவான்ல என்ன சொல்லுது, நீங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்ற, பரிசேயர்கிட்ட வேத பாறையர்கிட்ட நீங்க இந்த வேதத்தை ஆராய்ஞ்சு பாக்குறீங்க, இந்த வேதம் எல்லாம் என்னை பத்தி தான் சொல்லுது, it talks about me, it points about to me, ஆனா நீங்க என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களே, it has become mere research. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம்னா, இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறோமா? டிஎல் மோடி இப்படியா சொன்னாரு, the only Bible the world reads is the one bound in shoe leather. leather bound Bible லாம் சொல்றோம்ல, அதை வச்சு அவர் சொல்றாரு, the only Bible the world reads, அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் வாசிக்கிற ஒரே வேதாகமம், it's bound in shoe leather.
தட் இஸ் none other than you and me. நீங்களும் நானும் தான். ஆண்டவரை தெரிஞ்சிட்டோம், ஆண்டவரோட வார்த்தையை வாசித்து அதன்படி வாழுகிறோம்னு சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிறோமே, நம் மூலமாக தான் இந்த உலகம் இந்த இயேசு யார் என்று அறிந்து கொள்ளும். பவுல் அழகா சொல்றாரு, யூ ஆர் த லிவிங் எபிசல்ஸ், வாக்கிங் எபிசல்ஸ், நடமாடும் நிருபங்கள் நீங்களே. அது வேறு விதமா பேரஃப்ரைஸ் பண்ணா we are the living gospels. சுவிசேஷம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை, ஊழியம், அவர் மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறினதை பத்தி சொல்லுது. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை அதை சொல்லுதா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லூத்தர் எப்படியா சொன்னார், the world does not need a definition of a religion as much as it needs a demonstration. It's very true in India. இந்த உலகத்துக்கு மதம் அப்படின்னா என்னன்னு தேவை கிடையாது. ரிலிஜன் என்னது, இட் இஸ் கனெக்டிங் பேக் பீப்புள் டு காட். அது என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் தேவையில்ல, பட் டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த மதம், இந்த கிறிஸ்தவம் நமக்குள்ள வந்து அது நம்ம எப்படி மாற்ற முடியும் என்று ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தேவை. முக்கியமா அப்ளிகேஷனுக்கு வர்றப்ப ஹாவர்ட் ஹென்ரிக்ஸ் வேதத்தை அதிகமா போதிக்கிற இந்த மனிதன் இப்படியே சொல்றாரு, அப்சர்வேஷன் பிளஸ் இன்டர்பிரிட்டேஷன் மைனஸ் அப்ளிகேஷன் ஈக்குவல் டு அபார்ஷன். ஒரு தாய் 10 மாதம் சுமந்து பெற்றுக்கொள்ள போற அந்த குழந்தைய 8வது மாசத்துல இல்ல 3வது மாசத்துல அபார்ட் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை கொன்று போட்டா எப்படி இருக்கும்? இட் இஸ் சம்திங் லைக் தட். ஒருவேளை அப்சர்வேஷன் நல்லா பண்ணிட்டோம், இன்டர்பிரிட்டேஷன் நல்லா பண்ணிட்டோம், ஆனா அப்ளிகேஷன் இல்லாட்டி இட் இஸ் நத்திங் பட் அபார்ஷன். சோ நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே மாற்றப்பட்டிருந்தா, அண்ட் தட் இஸ் த கிளியரஸ்ட் டெஸ்டிமனி, நம்ம உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சரியா புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கு அதுதான் சரியான சாட்சி. ஸோ அப்ளிகேஷன் இஸ் க்ரூஷியல். இந்த 3 ஸ்டெப்ஸ்லையும், அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அப்ளிகேஷன்லையும், டெக்னிக்ஸ்ல ரொம்ப ஈஸின்னா அப்ளிகேஷன் மாத்திரம் தான். ஆனா பிராக்டிஸ்ல கஷ்டமானது இந்த அப்ளிகேஷன். இட் டேக்ஸ் அவர் லைஃப் டைம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஈஸியா கேள்வி எழுதிடலாம், பதில் எழுதிடலாம், ஆனா அதை அப்ளை பண்ண வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. ஸோ ஏன் நம்ம ரொம்ப சொல்றோம், ரீடிங் வந்து நம்ம பாருங்க 10% தான் நம்ம ஞாபகத்துல வச்சிருப்போம் என்ன ரீட் பண்றோமோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போன வருஷம் நீங்க என்ன ரீட் பண்ணீங்க, ஏதாவது புக் இதெல்லாம் ஃபுல்லா ஞாபகம் இருக்குமா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ரொம்ப இன்ஸ்பயர்டான காரியமா இருந்தா கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், 10% தான். நம்ம கேட்கறதுல ஒரு 20% ஞாபகம் இருக்கும். பார்த்தோம்னா அதுல 30% ஞாபகம் இருக்கும். கேட்கறதுல இன்னும் ஒரு 50%. அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் பேட்டர்ன்ல, எஜுகேஷனல் சிஸ்டத்துல அனலைஸ் பண்ணி அவங்க சொல்ற காரியம். குரூப் டிஸ்கஷன்ல 70% நம்ம பேசி இது பண்றப்ப, ஆனா அதே இது டெமான்ஸ்ட்ரேட் பண்றப்ப, அதை அப்ளை பண்றப்ப 90% நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். 90%. ஸோ அதோட காரியம் பாருங்களேன், எவ்வளவு அழகான காரியம். நம்ம அதை அப்ளை பண்ணி பண்றப்ப அந்த சத்தியம் நமக்குள்ளாக மாறிவிடுகிறது, நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் இன் பைபிள் செமினார், ஆஃப்டர் த பர்சனல் அப்ளிகேஷன், உங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நல்ல மெத்தட் இருக்கு, நான் இன்னும் அதிகமா கத்துக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா, குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இதை நீங்க சொல்லித்தாங்க. நீங்க கற்றுக்கொண்ட அந்த சத்தியங்களையா இருக்கட்டும் அல்லது இந்த மெத்தடா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு, உங்க பக்கத்துல இருக்கவங்க பிரேசல் குரூப்புக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ, விசுவாச நண்பர்களுக்கோ இதை சொல்லி தந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஆழமா பதி. யூ டோன்ட் நீட் டு பி அ கிஃப்டட் பைபிள் டீச்சர், இல்ல பைபிள் காலேஜ்ல வேலை பார்க்கறவங்க டீச் பண்றவங்களா இருக்கணும்னு தேவையில்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற சத்தியத்தை சந்தோஷமா, பூரிப்போட, பரிபூர்ண சந்தோஷத்தோட சொல்லி கொடுக்கும் போது அது இன்னும் உங்களோட வாழ்க்கையாக மாறும். கண்டிப்பா மற்றவர்களை அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்ளிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ண போறோம், ஆண்டவர் நமக்கு தருகிற பல கட்டளைகளை நம்ம ஒபே பண்ண போறோம். இந்த அப்ளிகேஷன்ல கட்டளைகள் மட்டும் நம்ம ஆண்டவர் தர்றது கிடையாது, பல நேரங்கள் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்கள் தருகிறார். அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சில நேரம் அது நமக்கே சொல்லுவார், இட் இஸ் ஃபார் அஸ். ஏதோ தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு போனா மாத்திரம் இல்லை, அதை நான் சொல்லல. நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது, நாம் தேவனுடைய சமூகத்துல இருந்து ஆராய்ந்து பார்க்கும் போது பல சத்தியங்களை
நமக்கு பேசுவார். அந்த சத்தியங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் இந்த சத்தியத்தை, இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். யூ கேன் டேக் காட் அட் ஹிஸ் வேர்ட். நம்ம அந்த யோவான்ல பாக்குறோம் இல்லையா, இந்த ராயல் அபிஷியல், he took Jesus at his word and left. தேவனோட இயேசுவோட வார்த்தையை நம்பி அப்படியே போனானா. he took God's word and left. he took God's wordனா என்னது? அப்படியே நம்புறது, அப்படியே நம்பி அப்படியே அதை பிடிச்சுக்கிறது, அதை பிடிச்சிட்டு ஜெபம் பண்றது. So we are going to do that. We are going to learn the right from and the wrong models. பல நல்ல மாதிரிகள் இருக்கு. ஆண்டவர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கிறாரு பைபிள்ல. நல்ல மாதிரிகள்ல இருந்து நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். தவறான மாதிரிகள்ல இருந்து அது இப்படி நாம இருக்கக்கூடாது, we should not be like this அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கடைசியா நம்முடைய விசுவாசம் இன்னும் பலப்படுவதற்கு build up our faith நம்ம செய்ய போறோம். சோ என்ன பண்ணணும்? இந்த 2 விதமான கொஸ்டின் தான். சிம்பிள் கொஸ்டின், நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் கிடையாது. 11 அப்சர்வேஷன், 7 இன்டர்பிரேஷன் டெக்னிக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் அபவுட் our heart, நம்முடைய இருதயத்தை பொறுத்தது. வாட் ஷுட் ஐ டூ? ஆண்டவர்கிட்ட உங்களோட அமைதியான அந்த அமைதியா இருக்க அந்த சூழ்நிலையில அப்படியே ஆண்டவர் மாத்திரம் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கும்போது, நீங்க குவைட் டைம்ல கடைசியா பண்ணுவீங்களா? அதேதான். ஆண்டவரே இந்த பகுதியில இந்த சத்தியங்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்? சகைவு போல நான் இருந்தா, இல்ல இந்த மாதிரி நான் இருந்தா நான் இப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே? வாட் இஸ் மை ரெஸ்பான்ஸ்? ஆண்டவர் இதை என்கிட்ட சொல்றாரு, இதுக்கு என்னோட பதிலீடு என்ன? என்னோட ரியாக்ஷன் என்ன? அதுதான் நம்ம கேட்கும். அதை கேட்டு நம்ம பதில் எழுதணும்னு தேவையில்லை, நம்ம வாழ்க்கையே அதோட பதிலா இருக்கணும். The best application part would be making the right questions. And you may not get the answer immediately. ஒரு சில நேரம் அது உங்களை வருத்தத்துக்குள்ளாக்கலாம் அந்த கேள்வி. ஆனா பெஸ்ட் ஆன்சர் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை மாறுகிறது தான் பெஸ்ட் ஆன்சர். யூ cannot write some of the application answers right away. ஸோ நீங்க ஹோம்ஒர்க்ல நீங்க கேள்விக்கு பதில் எழுதுறது முக்கியம் கிடையாது. சரியான கேள்வியை நீங்க எழுப்பிட்டாலே அது உங்க மனதுல ஓடிட்டே இருந்துச்சுனாலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஸோ வாட் யூ வில் டூ இன் தி ஹோம்ஒர்க், in the sample passage, you will just make the right and personal question. General question கிடையாது. தயவு செய்து general question கிடையாது. What should we all do? What do we all expect? No. நான் என்ன செய்யணும்? ராஜா நான் பைபிள் வாசிச்சு நான் ஆராய்ஞ்சேன்னா நான் என்ன செய்யணும்? அது மாதிரி நீங்க உங்க பேரை போடுங்க. What should Samuel do? What should Calvin do? அனிஷா நான் என்ன பண்ணணும்? ஆண்ட்ரூ நான் என்ன பண்ணணும்? அப்படிதான் நீங்க கேட்கணும். இதுக்கு என்னோட பதில் என்ன? அதுதான் முக்கியம். இட் ஷுட் பி சோ பர்சனல். ஒரு சில நேரம் நீங்க வார்த்தையே இருக்காது, ஹேனாக்கு வார்த்தையே கிடையாது, பட் த லைஃப் சேஞ்ச். அதுதான் ரைட் அப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இஸ் தேர் எனி questions for the application part? Otherwise we will go into our breakout sessions. Breakout session போறதுக்கு முன்னாடி I'll ask Andrew to make me the co-host so that I can move around the breakout rooms. Stop sharing. Yeah, Andrew or Joe, one of you. Yeah, thank you. Is there any doubt? ஹலோ அண்ணா. எஸ் அண்ணா, இப்ப அப்ளிகேஷன் பார்ட்ல இப்ப சப்போஸ் we are taking பிரேசல் நம்ம எடுக்க போகும்போது எப்படி நம்ம அப்ளிகேஷன் பண்றது? லைக் இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம சொல்ற மாதிரி இருக்குமா, இல்ல நம்மளோட பர்சனல் அப்ளிகேஷன் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்குமா? லைக் பைபிள் ஸ்டடில. Yeah, you can have the application questions that you have for you. சரிங்களா? அதுதான் வந்து ஏன்னா அதே ஸ்டடியில தான் நம்ம எடுக்க போறோம். ஒரு சில நேரம் 1 or 2 things they may also get. நீங்க அதனால கேட்கலாம், இதுல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்ள போறீங்க, உங்களுக்கு என்ன உங்களோட வாழ்க்கைக்கு இது பண்ணலாம்னு சொல்லி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் will be more or less the same தான், but it should be like applying to people's life in general. In நம்மளோட கான்டெக்ட் நமக்கு தெரியும், it's mainly the context.
நான் என்ன கான்டெக்ட்ல இருக்கேன் அதுக்கு ஏற்றப்பதான் என்னோட அப்ளிகேஷன். நான் வந்து ஸ்டூடெண்டா இருந்தா என்னோட வாழ்க்கையில இருக்கிற அப்ளிகேஷன் இஷ்யூஸ் டிஃப்ரெண்ட். நான் ப்ரொஃபஸரா இருந்தா இல்ல ஃபேமிலி பர்சனா இருந்தா என்னோட அப்ளிகேஷன் இது டிஃப்ரெண்டா இருக்கும், என்னோட சர்க்கிளை பொறுத்து. ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கும், மற்றபடி தேர் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸ். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. Anyone else? Any doubt? Rakesh? Rakesh, do you have a doubt? Anna? Yes, Kabish. நம்ம நார்மலா பைபிள் வாசிக்கும் போதும் இப்போ பிபிஎஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைபிள் வாசிக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா. நார்மலா பைபிள் வாசித்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போதுனா கடவுள் வந்து என்ன பேசுறாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அதை நோட்டீட் பண்ணி நான் சரி பண்ணிக்கிடுவேன். இப்போ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பைபிள் படிக்கும் போது என்னன்னா ஃபார்முலாமே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால என்னன்னா என்ன பேச வராங்க சரியா கேட்க முடிய மாட்டேங்கனால முந்தி இருந்ததுக்கு. அது ஏன் அப்படின்னா there should be a balance of நம்ம ரெகுலர் குவைட் டைமும் போயிட்டு இருக்கோம். That is different. இங்க வந்து கண்டிப்பா there is a possibility to become little mechanical. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல we should keep ourselves in our prayerful attitude. every stepல அப்சர்வேஷன் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், இன்டர்பிரேஷன் ஸ்டெப்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கான்சியஸா ஆண்டவரோட ஹெல்ப் நம்ம கேட்டுட்டே இருக்கணும். பேக் ஆஃப் அவர் மைண்ட், நம்மளோட சிந்தையில அந்த காரியம் ஓடிட்டே இருக்கணும். ஐம் டூயிங் இட், பட் இட் இஸ் நாட் மை மெக்கானிக்கல் ப்ராசஸ், இட்ஸ் நாட் மை விஸ்டம். I'm doing it so that I know God's wonderful things. ஆண்டவரோட வேதத்துல இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும், அந்த த்ரில் எனக்கு வேணும்ன்றது வந்து அந்த வாஞ்ச கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அது கான்சியஸா நீங்க கேட்டாகணும். அது அந்த இது வந்துடுச்சுன்னா then even you sometime after sometime இப்போ வந்து நான் வந்து ஒரு சில நேரம் நான் பைபிள் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நான் செய்யணும்னு தேவையில்ல. நான் வாசிக்கிறப்ப my mind works out all these things together. இது பண்ணிட்டு தென் ஐ ஜஸ்ட் கோ ஆன் டு மை அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வர்றப்ப உங்களுக்கு கண்டிப்பா எஸ் இட் இஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அப்ளிகேஷன் இதை விட்டுட்டீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் மெக்கானிக்கலா இருந்துரும். ஸோ 2 things. First, dependence on God and asking God to help us to see the things that He is speaking to us. அந்த சென்சிட்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது, அப்ளிகேஷனை விட்டுடாதீங்க. ஏன்னா அது இல்லாட்டி கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி மெக்கானிக்கல். போர் அடிச்சிடும் நமக்கு கொஞ்ச நாள்ல. என்ன இவ்வளவு தானே, இதுக்கு மேல என்ன அப்படி அது வந்துருச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சரஸ். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ கமேஷ். And then Jinoj, one more question அண்ணா. இது ஓல்ட் டெஸ்டமென்ட் லெவிட்டிகஸ்ல வந்து unclean and clean animals கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் இப்போ ரீசெண்டா ஒன் டு டிபேட் ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அதனால அதை வச்சு கேக்குறேன். இதுல நியூ டெஸ்டமென்ட்ல பால் வந்து வாட் எவர் பை ஃபேத் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இது ஓகேன்னு சொல்றாரு. இந்த கான்டெக்ட்ல வந்து இது செகண்ட் பர்சனுக்கு வெதர் ஹி இஸ் பிலீவர் ஆர் அன்பிலீவர் அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கு வி நாட் யூஸ் திஸ். அப்போ பர்சனலைஸா நம்ம திங்க் பண்ணும்போது வெதர் அத அன்கிளீன் அண்ட் கிளீன் அதை நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றது தானே பெஸ்ட்னு கேக்குறேன். அது you are mixing it up about 2 things. clean and unclean அந்த காரியம் பீட்டருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதுலே வந்து எல்லாமே இதாயிடுச்சு. லேட்டர் அதாவது இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்ததுக்கும் இப்ப நமக்கு இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த லாஸ் எல்லாம் நமக்கு அப்ளிகபிள் ஆகுமானா நீட் நாட் பி. எல்லாது இட் இஸ் எவ்ரிதிங். நம்ம அதை செக் பண்ணிட்டு நீங்க ஓடி சர்வே வந்து அண்ணன் அழகா நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல பாக்குறப்ப கண்டிப்பா அந்த காரியங்கள் ஆண்டவர் நிறைய இதை வந்து நமக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு. சரியா? இட் இஸ் நாட் அபவுட் இது அதாவது மைன்யூட் இது கிடையாது, பட் அபவுட் அவர் ஹார்ட். ஆனா அதுல வந்து ஒரு காரியம் மட்டும் ஸ்டில் ஐ ஹோல்ட் ஆன், என்னன்னா அது பிளட்டோட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுக்கு மட்டும் ஐ டோன்ட் திங்க் காட் ஹஸ் கிவன் எனி ரிலாக்ஸேஷன். முன்னாடி நான் ஆண்டோட தெரியறதுக்கு முன்னால அந்த பிளட் ஆட்டோட ரத்தம் அந்த இதெல்லாம் வந்து பொரியெல்லாம் பண்ணுவாங்க, சாப்பிடுவேன். பட் வந்து இப்ப திஸ் இஸ் மை பர்சனல் கன்விக்ஷன்.
I'm not forcing on anyone, but you have your own liberty to go in God's presence and ask and find out. But what I believe, because God says ரத்தம் உயிர் ஒரு அனிமலோட உயிர் அதுல இருக்கு அப்படின்னா, ஸோ ஒன்லி தட் ஐ ரெஃப்ரைன். மற்றபடி மற்ற எந்த விலங்குகளும் இஃப் இட் இஸ் எடிபிள் ஆண்டவர் எல்லாமே தந்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் நீங்க என்ன மிக்ஸ் பண்றீங்கன்னா, அந்த கோயில்ல படைச்ச பிரசாதம், அங்கதான் பவுல் சொல்றாரு பை ஃபெய்த் யூ கேன் ஹேவ் இட். அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ட்ரிக்கி திங், வெரி வெரி ட்ரிக்கி திங். நீங்க யார் வீட்டுக்கு போய் நீங்க யார் வீட்டுல போய் சாப்பிடலாம், பவுல் அது கிளியரா சொல்றாரு. உங்களுக்கு மனசுல எதுவும் ஒரு சின்ன நெருடல் கூட இல்லாட்டி போய் உங்களை அன்பா கூப்பிடுறாங்களோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க from other faith. We have to go and have அவங்க கூட சாப்பிடணும். ஏன்னா அவங்க ஒரு சில நேரம் அந்த பண்டிகைகள்ல பண்டிகைன்னு இல்லை, ஒரு சில நேரம் அவங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு கூப்பிடுவாங்க. We have to go and eat without anything. ஆனா பவுல் என்ன சொல்ற, just in case if you come to know that it is offered to the idols, then hold on, don't do it for your sake and for others sake. ஏன்னா ஒருவேளை நீங்க மெச்சூர்டா இருப்பீங்கன்னா அந்த சாப்பாடு உங்களை ஒண்ணுமே பண்ணாது, it will not harm you, but a person who is sitting next to you or who may come to know later, they might be very என்ன சொல்லு, அதாவது அவங்க ரொம்ப வல்னரபிளா இருப்பாங்க. அவங்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்து சாத்தாவன இதுக்கு இவங்களுக்குள்ள தள்ளிடும், பழையபடிக்கு திரும்பவும் போயிடுவாங்க. எல்லா பழக்க வழக்கங்களுக்குள்ளயும் விக்கிரகங்களுக்குள்ள போறதுக்கு மற்றவங்களுக்கு அது ஈஸியான ஒரு டெம்டேஷன் ஆயிடும். அதனால பவுல் சொல்றார். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ டோன்ட் டூ இட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு when I came to know God from other faith, அதுக்கு முன்னாடி I had a family friend. ரொம்ப ரொம்ப அவங்களுக்குலாம் வந்து they used to get this இது நம்ம தமிழ்ல சொல்லல சாமி வரும் அப்படின்னு சொல்லி, அவங்க அம்மாவுக்கெல்லாம் பயங்கரமா அப்படிலாம் வரும். I've been there, I've been with them before coming to know God in initial timeல எல்லாம். But when I came to know that I shouldn't eat the offered food, then I politely told my friend's family, politely, இல்லம்மா நான் இது சாப்பிட மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி தயக்கத்தோட ரொம்ப பொலைட்டா சொன்னேன். பட் வாட் ஹேப்பன் வித் ப்ரேயர்ஃபுல்னஸ், ஜபத்தோடு கூட என்ன ஆச்சு தெரியுமா? தென் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட், அவங்க எப்பெல்லாம் அந்த மாதிரி காரியங்கள் இருக்கோ எனக்காக கொஞ்சம் இது சாப்பாடை எடுத்து வச்சுட்டு மற்றதை தான் படைப்பாங்க அவங்க அந்த ஐடல்ஸ் முன்னாடி. அண்ட் சொல்லுவாங்க, ராஜா இது வந்து சாமிக்கு முன்னாடி வைக்கலப்பா, இது உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கோம். தட் ரியலி ஷுக் மீ. ஏன்னா many of our friends are so genuine, the love and everything. So அப்படி இருக்கிறப்ப God knows that நம்ம அவருக்காக உண்மையா இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும். இன்னொரு பக்கம் இவங்க மேல இருக்க அன்பு உண்மைன்னு தெரியும். So God knows and God takes care of it. And prayerfulness and politeness and the way in which we tell, உடனே போய் உடைச்சிடுறது கிடையாது, but you can explain and God will help us. I'm telling you about my experience during my initial days of my faith. So God will surely help. Okay. Yeah. Okay, thanks sir. Anything else? Okay. If not, we can go into Samuel's hand. I'm seeing raising up. Is there any question or just saying okay? Or okay, otherwise Andrew, over to Andrew and the team. கேக்குதா? எஸ் ஆண்ட்ரூ, கேக்குது ஆண்ட்ரூ. Okay, before we break out, we thought of conducting a quick poll. Two questions we have. We want your answers to that. One, first thing, so seminar oda 10th day வந்து நாளைக்கு Thursday, and we thought if we get another additional day, then we can get an overview of the other Bible studies as well, in terms of prophecy, poetry. So if
you all are available, then we can plan the session accordingly. Same slot, 2 hours, either 11 to 1, 10:45 to 1. And but we'll do that only if most of you are available and are comfortable with coming. So Friday நீங்க வந்து 11 to 1 ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த போல்ல ஆன்சர் எஸ்ன்னு கொடுங்க. Second question வந்து we want to know how many of you have study bible. Study bible இப்போ யார்கிட்டலாம் இருக்குதோ அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆன்சர் எஸ் டு தட். Is it clear? Anyway the questions வந்து அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். But if it's clear to you, thumbs up. Okay, fine. I'll launch the polling now. First question, Friday session வைக்கிறதா இருந்தா how many of you will be available? That will actually help us a lot in sharing content and talking about prophecy and poetry Bible study. If you're not available on Friday, you could give me a reason in the private chat, and அதுக்கு ஏதாவது ஒர்க் அரவுண்ட் நாங்கள் பார்க்க ட்ரை பண்ணுறோம். இப்போ நீங்கள் வர முடியலன்னா if there is some workaround, but if there are more than 80%, 85% people available, then I think it'll be better we can have a session on Friday. Still 7 more people. நீ எதுவும் சொன்னியா? இந்த ஆடியோ கேட்கல. இல்ல, இன்னும் 7 more people நான் சொன்னேன். Okay. 5 more. Some of you are replying on the chat, so whatever concern is there, you could share it there, and I'll take it forward with Anna as well. Johnny, I think it's done. In பண்ணிட்டா? Okay. You can share the results as well. Yeah. Does it show for all of you? Okay. So study Bible. We'll communicate with you after discussing, like in terms of we're going ahead with this. I hope we'll be able to see the name of the participants who have not received, but if there is any problem in that, சில நேரம் அது கெஸ்ட் அப்படின்னு நேம் மட்டும் காட்டும், பேரை காட்டாது. அப்படின்னா we'll reach out to you again in the WhatsApp group, but this gives a fair idea, and looks like most of you are available. And the 5 people who are not available, I noticed that some of them had college starting and teach பண்றதுக்கு இல்லைன்னா ஒர்க் போறதுக்கு அந்த மாதிரி இது இருந்துச்சு. ஸோ அந்த 5 peopleோட I'll communicate separately on what needs to be done or how we can go ahead with it. But for the rest, we have 90% of the people available. So same time, 10:45 join panni, we'll try to close at 1 o'clock.
We can have it on Friday, which is May 15. So is it clear for all of you? Maybe you could show thumbs up. All right. Okay, thank you. We can close this. Joe, we can proceed with the next. Okay. Is it ready? Yes, yes. Okay. Yeah. ஜோ வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? Okay, now we will move to breakout rooms. Okay, and your team leads will take up now. ஆன்டிபாஸ் அவரோட கண்ட்ரோல் வந்து கலீலியா ரீஜன் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அந்த ராயல் அஃபீஷியல் வந்து அவர் வந்து டெஃபினட்டா ஹெரோத் ஆன்டிபாஸோட கீழே தான் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ கல்ச்சரல் பேக்ரவுண்ட் வந்து நீங்க வந்து அந்த பாஸ்ஓவர் ஃபீஸ்ட் பத்தி வந்து நீங்க கல்ச்சரல் பேக்ரவுண்டா இன்க்ளூட் பண்ணீங்க, அது ரைட் தான். சோஷியல் ஸ்டேட்டஸ் டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருந்தாரு, ரிச்சா இருந்திருப்பாரு, நிறைய பவர் இருந்திருக்கும் அந்த ரீஜன்ல. ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம், கெப்பர்நஹூம் கேனாக்கும் வந்து ஆல்மோஸ்ட் 37 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு கேனா வந்து கொஞ்சம் மலை பகுதியில இருக்கிற மாதிரி, ஸோ வந்து அப்ஹில் ஜேர்னியா தான் வந்திருக்கும். ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் டே எடுத்திருக்கும் சொல்றாங்க ஜேர்னி. ஓகே, ஸோ நம்ம இங்க அந்த மேப்பிங் பார்க்கலாம். ஸோ மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த 7th hour நம்ம பார்த்தோம். நம்மளோட இப்போட டைம்ல அது பார்த்தோம்னா அது 1 PM. பர்பஸ் அண்ட் பிளான் இது மெயினா வந்து ஜான் வந்து நான் பிலீவர்ஸ்க்கு எழுதுறாரு, நான் பிலீவர்ஸ்க்கு எழுதல, அவர் வந்து மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து அவர் எழுதுறாரு ஆக்சுவலி. ஸோ இந்த கிரீக் திங்கர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ் அவங்கலாம் வந்து இன்னும் கிறிஸ்டியானிட்டியில க்ரோ ஆகிறதுக்கும் ப்ராப்பரா வந்து ஜீசஸ் தான் கிரைஸ்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ஜான் வந்து எழுதுறாரு. லாங்குவேஜ் வந்து இந்த வில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து ஒரு மாடல் வேர்ப்னு பார்த்துட்டு தமிழ்ல வந்து இது இருந்திருக்காது, இங்கிலீஷ்ல வில் வந்து மாடல் வேர்ப். ஸோ அது மூலயமா வந்து கடவுள் என்ன சொல்றாருன்னா இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம்னு வந்து சொல்றாரு. இட் இஸ் இன்எவிட்டபிள். ராயல் அஃபீஷியலோட சன் வந்து குணமாறது வந்து இட் இஸ் இன்எவிட்டபிள்னு சொல்றாரு. யூனிட்டி ஆஃப் ஸ்கிரிப்சர் எந்த விதமான ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்லை. parenthesis and the verse 44 NIV Bible பாத்தீங்கன்னா verse 44 the prophet has no honor in his own country parenthesis இருந்துச்சு. அது எதுக்கு parenthesisல இருந்துச்சுன்னா இந்த பேசேஜோட மூட் எப்படி அந்த சூழ்நிலை வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து parenthesis. நெக்ஸ்ட் இது போறோம். ஸோ ஏன் வந்து அவர் கலீலியாவுக்கு போறாரு, ஏன்னா அதான் வந்து ஒரிஜினல் பிளான். ஸோ இந்த கலீலியன்ஸோட ஆட்டிடியூட், ஜீசஸ் மேல வச்சிருந்த அவங்க ஆட்டிடியூட், அவங்க வந்து ஜீசஸ் வந்து கிரைஸ்டா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல. ஸோ வந்து ஜீசஸும் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல கலீலியா ரீஜனுக்கு வரும்போது, அதாவது இவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ மோரோவர் ஒரு ரெஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதோட தான் ஜீசஸ் வந்து வராரு. பின்ன ஏன் வந்து கலீலியன்ஸ் வெல்கம் பண்ணாங்கன்னா அவரோட மிராக்கிள்ஸ், அவங்க வந்து 3 power மிராக்கிள்ஸ் ஏதாவது சயின்ஸ் பண்ணுவாரு, ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி வந்து. ஏன் வந்து ராயல் அஃபீஷியல் வராரு, ஏன்னா அவரோட மகன் வந்து ரொம்ப சிக்கா இருக்கனால ஹி இஸ் கமிங். டெஃபினட்டா வந்து எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ண பிறகு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு ஹி இஸ் ஃபைனலி கமிங் டு ஜீசஸ் ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் a carpenter's son. கலீலியா ரீஜன். ஸோ அவரோட ரெக்வஸ்ட் என்னன்னா ஜீசஸ் வந்து
அவரோட கூட சேர்ந்து கப்பர்நகூமுக்கு வரணும். அதான் வந்து அவரோட ரெக்வெஸ்ட். ஸோ ஏன் வந்து ஜீசஸ் வந்து பீப்புளை ஜென்ரலா கிரிட்டிசைஸ் பண்றோம்னா அவங்களோட ஆட்டிடியூட், அதாவது அவங்க சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் மட்டும் மத்திய வந்து அவர் முன்னாடி அந்த சமாரியாலாம் இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு உமனோட டெஸ்ட் மணிலே வந்து அவங்க நம்புறாங்க. ஸோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட் வந்து அவர் பார்க்கிறாரு. ஸோ வந்து எதுக்கு வந்து ஜீசஸ் வந்து அந்த ராயல் அஃபீஷியலோட போல மெயினா வந்து அந்த ராயல் அஃபீஷியலோட ஃபெய்த் வந்து டெஸ்ட் பண்றாரு. அதாவது இஃப் இஸ் ரெடி டு ஈவன் பிலீவ் வித்வுட் சீயிங், பார்க்காமலே நம்புறதுக்கு ரெடியா இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கதான் ஓகே. ஸோ ராயல் அஃபீஷியல் வந்து ஏன் அங்கிருந்து போறாரு, அதே மாதிரி போகும்போது அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு. ஸோ ஏன் போறாருன்னா ஹி ட்ரஸ்டட், இயேசு சொன்ன வார்த்தை மேல ஒரு நம்பிக்கையில வந்து அவர் கிளம்பி போறாரு. அதாவது டெஃபினட்டா வார்த்தையில வந்து இயேசுவால வந்து குணப்படுத்த முடியும். அதே மாதிரி அவரோட அந்த ஜீசஸோட அத்தாரிட்டிக்கு வந்து அவர் சப்மிட் பண்றாரு. ஓகே. ஸோ அவர் போகும்போது டெஃபினட்டா வந்து நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கலாம், ஏன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் வந்து அவர் ஜீசஸ் கிட்ட திருப்பி கெஞ்சாம he understood and he left. ஸோ ஏன் சர்வன்ஸ் திரும்பி வராங்கன்னா இல்ல டிராவல் பண்ணி வராங்கன்னா ஜீசஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க. ஸோ why did royal official inquire time ஏன் கேட்டார்னா அவர் வந்து he wanted to make sure, அதாவது ஜீசஸ் தான் வந்து கியூர் பண்ணாருன்னு சொல்லிட்டு he wanted to make sure. ஃபைனலா அந்த எஸ்டர்டேயோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்த்தோம். அது எதுக்குன்னா, ஸோ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ராயல் அஃபீஷியல் வந்து அவர் திரும்ப டிராவல் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா டிராவல் பண்ணாரு. டவுட்ஸ் இருந்திருக்கும், பட் ஸ்டில் வந்து ஒரு அஷூரன்ஸ். ஓகே, ஏசு வந்து சொல்லியிருக்காரு டெஃபினட்டா வந்து அப்போ வந்து என் மகன் வந்து குணமடைஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் ஒரு அஷூரன்ஸோடையும் இஸ் டிராவலிங். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸாக்ட் டைம்ல வந்து கியூர் ஆனதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு சாலிடா தெரியுது ஜீசஸ் தான் வந்து கியூர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலையும் வந்து ராயல் அஃபீஷியல் அவரோட ஹவுஸ் ஹோல்டும் குடும்பத்தினரும் வந்து எல்லாரும் இயேசு வந்து விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபைனல் அந்த 54 வேர்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அது ஜானோட அந்த ஃபுல் காஸ்பல் வந்து அவர் எப்படி எழுதியிருக்காரு, அந்த 7 சைன்ஸ், ஒவ்வொரு சைனும் வந்து இட் பாயிண்ட்ஸ் அவுட் தட் ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். அதுல வந்து இது செகண்ட் சைன், வந்து செகண்ட். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் நம்ம பார்த்தோம். அதாவது ஜீசஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களோட நீடு பொறுத்து இது பண்றாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பார்ட்டி பர்ஃபார்மர் or anything. அதே மாதிரி ரியல் ஃபெய்த் வந்து இட் இஸ் பிலீவிங் வித்வுட் சீயிங் அண்ட் ஜீசஸ் இஸ் பவர் வித்வுட் ஈவன் பீயிங் பிசிக்கலி பிரசன்ட். ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷன் போவோம். ஸோ 5 minutes வந்து நீங்க எடுத்துக்கோங்க. யூ ஜஸ்ட் ப்ரே இந்த பேசேஜ் வந்து யூ ஜஸ்ட் மெடிடேட் அண்ட் see what is God talking to you. கடவுள் வந்து உங்ககிட்ட வந்து என்ன பேசுறான்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து நீங்க வந்து யூ ஆஸ்க் கொஸ்டின் டு யுவர்செல்ஃப். உங்களுக்கே வந்து நீங்க கேள்வி எழுப்பி நீங்க வந்து அப்ளிகேஷன் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணுங்க. ஓகே. Towards Jesus. Okay, அவர் இவர்தான். ஸோ நானும் வந்து கடவுள் வந்து என்னோட ஒரு லார்டா, என்னோட ஒரு பாஸ் மாதிரி பாக்குறேன்னா என்ன வந்து ஜஸ்ட் அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப உறுத்துறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து திருப்பி வாட் இஸ் மை ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஜீசஸ்? Do I see him as a party performer whom I approach when I have a need? ஸோ ஜீசஸ் வந்து நான் எப்படி வந்து நான் பயன்படுத்துறேன், அவர் வந்து எனக்கு ஒரு நீட் இருக்கும்போது தான் நான் அவர்கிட்ட போறேன்னா, மற்ற நேரத்துலனா வந்து அவர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் நான் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு அடுத்த வந்து ஒரு பாயிண்ட். ஸோ அப்புறம் வந்து இந்த அஃபீஷியல் வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் இப்போ பார்த்தோம். அவர் டெஃபினட்டா ஜீசஸ் வந்து ஒரு லாஸ்ட் இதாதான் வந்து அவர் போனார், ஒரு லாஸ்ட் ரெசார்ட் இல்ல லாஸ்ட் ரெஸ்கியூவர். ஸோ வந்து என் வாழ்க்கையில ஜீசஸ் வந்து என்னோட லாஸ்ட் ரெசார்ட்டா இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் ரெசார்ட்டா? நான் அவர்கிட்டதான் முதல்ல போறேன்னா இல்ல அவர் எல்லாமே ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன பிறகு கடைசியா வந்து வேற வழியிலன்னு போறேன்னா? ஸோ அது வந்து என்னை ரொம்ப திங்க் பண்ண வச்சுச்சு.
Next வந்து do I become serious about prayer only when I'm left with no option and I'm desperate? So அந்த ராயல் அஃபிஷியல் நம்ம பார்க்கணும், திருப்பி வந்து இஸ் பெக்கிங் ஜீசஸ் டு கம். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாத போது நான் அவ்வளோ சீரியஸா இங்க பெக் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் கம்பேர் பண்ணேன். எதுவுமே ஆப்ஷன் இல்லாத போது நான் வந்து ரொம்ப சீரியஸா ப்ரே பண்றேன்னா எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு ஃபுல் ப்ரேயர்ஃபுல் ஆட்டிடியூடா ஒரு ப்ரேயர்ஃபுல் அப்ரோச் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து am I approaching God with terms and condition of how I want him to work in my life like the official. So the official வந்து he wanted Jesus to come for terms and condition. He wanted Jesus to come to Capernaum. அதான் வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. ஸோ நானும் வந்து கடவுள்கிட்ட போகும்போது நான் இப்படிதான் வந்து இது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறேன்னா இல்ல ஃபுல்லாவே கடவுள்கிட்ட வந்து ஒப்புவிக்கிறேன். அது வந்து ஸோ இந்த வேர்சஸ்ல வந்து நீங்க வேற ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? So from my point, I should believe God even if I see the situations are impossible for what God has promised. Yeah. So irrespective of circumstances, we should believe God because God's word is always. Very good, very good. Nice. And also another thing, I should welcome everyone irrespective of their background and also without any personal benefit. So அவங்க வந்து கலிலியன்ஸ் வரப்போ வந்து God வெல்கம் பண்ணாங்க. ஸோ அது வந்து அவுட் ஆஃப் மிராக்கிள்ஸ் மட்டும் தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம மற்றவங்க வெல்கம் பண்றதையும் நம்ம ஓப்பன் ஹார்ட்டா ஓப்பன் மைண்டா வெல்கம் பண்ணணும். அது ஆல்சோ அவங்க நீட நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும். வித் எனி பர்சனல் பெனிஃபிட் இல்லாம காட்ஸ் க்ளோரிக்காக நம்ம இருக்கணும். Very nice. Yeah, very true. So Cherry is also chat. I keep asking for certainty instead of waiting on him or just trusting him. And I'm actually told to obey. I keep asking him for signs to know whether he's working on that thing I pray. Sometimes we need to have a childlike faith. Very true. Nice. Nice. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஞ்சம் வர்சஸ்ல நம்ம வந்து எனக்கு என்ன அப்ளிகேஷன் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸோ நெக்ஸ்ட் வர்ஸ் 48ல இருந்து 50 இதுல வந்து எனக்கு இந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ வர்ஸ் 48ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் வந்து பீப்புள் எல்லாரையும் வந்து ரெபியூட் பண்றாரு. unless you people see miraculous signs and wonders you will never believe. ஸோ வந்து என் ஃபெய்த் வந்து என் ஃபெய்த் எப்படி இருக்கு? am I looking for solid evidence? so I think Cherry's point was also இதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிமிலர் தான். நம்ம வந்து சர்டினிட்டி இல்லை ரொம்ப எவிடன்ஸ் அந்த மாதிரி இது வந்து நான் பார்க்குறேன்னா am I leaning on my own understanding? நான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கே வந்து am I ரொம்ப lean பண்ணுவேன். even Proverbs 3 verse 5 and 6 வந்து it will say trust in the Lord with all your heart and with all your mind. Do not lean on your own understanding சொல்லிட்டு அந்த verse வந்து சொல்லுவாங்க. So இந்த மாதிரி am I leaning on my own understanding? அது the point. So how's my prayer life when I'm looking for an answer? I'm asking again and again till I get an answer. So unless you see miracles and you will not believe. So official is still not leaving. He's still asking again and again. He's again asking God, please come. My son is very sick and very. So in my prayer life also, நான் ஏதாவது ஒரு ஆன்சர் தேடும்போது நான் திருப்பி கேட்கிறேன்னா இல்லை வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு ஓகே கடவுள் எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டு போறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து do I submit to the authority of Jesus? இந்த அஃபிஷியல் வந்து ஒரு ஹை பொசிஷன் ஜீசஸ் வந்து யூ மேக் ஒரு ஜீசஸ் வந்து என் லைஃப்ல லார்டா இருக்கும்போது அவரோட அத்தாரிட்டி வந்து நான் மேக் பண்ணுவேன். Do I allow God to mold me as I take this journey of faith?
or am I adamant that I want this in only certain ways? So again, official வந்து he had expectation that Jesus should come, but வந்து Jesus வந்து அது இல்ல you have to take this journey of faith னு சொல்லிட்டு he obeyed. ஸோ அந்த மாதிரி வந்து நானும் வந்து கடவுள் வந்து என் வாழ்க்கையில வந்து அவர் என்ன உருவாக்குறதுக்கு வந்து நான் அலோவ் பண்ணணும். நான் என்ன மாதிரி ஒரு திங்கிங் வச்சிருந்தா கூட அவர் வந்து ஏதாவது சொல்லும் போது நான் உடனே வந்து அந்த அலோவிங் ஆர் இல்ல எனக்கு இப்படிதான் வேணும், நான் இப்படி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்டா இருக்கேன். அது வந்து ஸோ இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ். So for the next so final few verses. So when I receive what I prayed, do I give credit to God like the official? You know, the official at the time check he immediately understand it is Jesus who did it and he gives the due credit. அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மகிமையை வந்து he is giving. அந்த மாதிரி நானும் வந்து கிடைக்கும் போது கடவுளுக்கு வந்து அந்த மகிமை கொடுக்குறேன்னா, இல்லாட்டி வந்து இல்ல இது ஏதோ நடந்துருச்சு, இது வந்து கடவுள் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து என்ன திங்க் பண்ண வச்சிருச்சு. Next வந்து when God gives promise, do I have the same trust like the official that God will take care of it even if I'm not able to see the result immediately? So again little bit similar நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இருக்கும். பட் வந்து இப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் கடவுளோட சித்தத்தை நோக்கி எடுக்கும்போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் வந்து நம்ம போகிறோம். ஸோ நம்மளும் வந்து அது இமீடியட்டா நமக்கு தெரியாது என்ன நடக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்மளும் வந்து நானும் வந்து அந்த அஃபிஷியல் மாதிரி ஒரு அந்த கடவுள் மேல ஒரு ட்ரஸ்டும் ஒரு விசுவாசமும் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நெக்ஸ்ட் வந்து after tasting the work of God, do I continue to trust, believe and put my full faith in him like the official in his household? So அந்த அஃபிஷியல் ஹவுஸ்ஹோல்டும் சன் கியூர் ஆன பிறகு அவங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம், ஓகே கியூர் ஆயிட்டான். பட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் டேஸ்டிங் த ஒர்க் ஆஃப் காட் அவங்க வந்து உடனே வந்து அவர் மேல ஒரு பிலீஃப் வைக்கிறாங்க. ஸோ அந்த கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜேர்னில. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ஆல்சோ லைக் தட். இல்லை வந்து கடவுளை வந்து நான் மறந்துடுறேன், ஒரு எனக்கு நான் ப்ரே பண்ண கிடைச்ச உடனே நான் வந்து மறந்துடுறேன். இதுல நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ண நினைக்கிறீங்களா? Any points? ஓகே. ஸோ ஃபைனலா வந்து எனக்கு ஒரு காமனா ஒரு மெயின் இதுதான் வந்து நான் ஒரு இது பண்ணிட்டேன் எனக்கு. ஸோ இது அகெயின் ரொம்ப எனக்கு வெரி மச் ரிலேட்டட் டு மீ. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் ஐ எம் born in a Christian family. So am I just a person born to Christian family like the Galileans who didn't grow even after seeing enough evidence, or am I a Christian who allows God to work in me and is ready to take the leap of faith like the official? So சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்துவத்துல வளர்ந்துருக்கும் போது என் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க இதே மாதிரி கிறிஸ்துவ குடும்பத்துல வளர்ந்தாங்க. ஸோ நான் எல்லாரும் மாதிரியும் ஜஸ்ட் ஒரு நாமினல் பர்சனா இருக்கேன்னா, க்ரோ பண்ணாம ஈவன் ஆஃப்டர் ரொம்ப எவிடன்ஸ் கிடைச்ச பிறகு வந்து நான் க்ரோ பண்ணாம இருக்கேன்னா, இல்லை வந்து கடவுள் வந்து என் வாழ்க்கையில வந்து ஒர்க் பண்ண நான் அலோவ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த், ஒரு ஃபெய்த்தோட நம்ம வந்து ஒரு ஜம்ப் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் வந்து நான் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் வந்து ரெண்டு பேரும் அங்க இந்த பேஷன்ல எல்லாரும் கலிலியன்ஸ் தான், பட் ஒன்லி ஒன் டிரான்ஸ்ஃபார்ம்.
ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா வந்து தெரிஞ்சு. ஸோ நீங்க வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த பேசேஜ் அப்ளிகேஷன்? verse 50 இருக்குல, ஹலோ கேக்குதா? கேக்குது. verse 50ல இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அப்ப இந்த வேர்ஸ்ல எனக்கு வந்து அந்த வேர்ட் அவன் வந்து அவர் சொன்ன உடனே அவரோட வார்த்தையை வந்து நம்பிட்டு போறான். சோ நான் என்னோட இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய வார்த்தைகள் வந்து எப்படியோ நம்மள்ட்ட வந்து டெய்லி பேசுறாங்க. அந்த வார்த்தையை நம்ம வந்து நம்பணும் அப்படின்றது என்னோட. இது கரெக்டா அப்ளிகேஷனுக்கு? இது அப்ளிகேஷன் கரெக்ட். ஓ थैंक यू. வேற யாராச்சும் சொல்லுங்க. ஷேர் anything. ஸோ நம்ம அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம இன்டர்பிரட் பண்ண அந்த வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்ளிகேஷனும் வேர்ஸ் பை வேர்ஸ், இந்த வேர்ஸ்ல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், என்ன கடவுள் வந்து என்கிட்ட பேசுறாரு, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம வந்து ஸோ நம்ம இதான் வந்து ஸ்டடிக்கும் ரீடிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டடி பண்ணும்போது இன்னும் இன்டெப்தா வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து we will get more stuff. நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டடிங் த பைபிளோட பியூட்டி. ஸோ வேர்ஸ் பை வேர்ஸ் வந்து நீங்க இன்டர்பிரட் பண்ணா வந்து இன்டர்பிரட் பண்ண பிறகு அப்ளிகேஷனும் நீங்க பண்ணீங்கன்னா வெரி நைஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ அசைன்மெண்டோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்தோம்னா இந்த பண்ண அசைன்மெண்ட்ஸ் நான் பார்க்க வேணாமா? இதை thumbs up or something. ஸோ அகெயின் வந்து இது ஓவர்வியூ. ஸோ மெயினா வந்து உங்க அசைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்த பிறகு மெயினா எந்தெந்த இதெல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஷேர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆப்வியஸ்லி கான்டெக்ஸ்ட். ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அதாவது அகெயின் நம்ம கான்டெக்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது இந்த பேசேஜ் வந்து லூக்கா 19:1-10னா 1-10 இருக்க டீடைல்ஸ் வந்து நம்ம எழுதவே கூடாது. அதுல இருக்க காரியத்தை வந்து நம்ம எழுதவே கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சம்டைம்ஸ் வந்து அந்த இதுல வந்து ஏதாவது நடந்திருக்கும், அதுக்குடைய காரியத்தை அதோட ரீசனை வந்து நம்ம வந்து வைடர் கான்டெக்ஸ்ட்ல எழுதலாம். பட் வந்து அந்த இதுல நடந்தது வந்து நம்ம எந்த இதையும் வந்து நம்ம இமிடியேட் கான்டெக்ஸ்ட்ல இல்ல வைடர் கான்டெக்ஸ்ட்ல நம்ம கொடுக்கூடாது. ஸோ இமிடியேட் கான்டெக்ஸ்ட் வந்து மெயினா வந்து அந்த பேசேஜுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த பேசேஜுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அதான் பார்ப்போம். ஸோ இங்க பார்த்த மாதிரி இமிடியேட் கான்டெக்ஸ்ட் வந்து யூ கேன் see. ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் வந்து he heals a blind man approaching Jericho. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இன்னும் நிறைய டீடைல்ஸ் ஆட் பண்ணீங்க, அது ரைட் தான். அதுக்கு முன்னாடி அந்த நோபல் மேனோட இன்சிடென்ட் அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க. தட்ஸ் வெரி ட்ரூ, வெரி நைஸ். நான் ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் மட்டும் நான் பிரீஃபா சொல்றேன். அதாவது அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி வந்து பிளைண்ட் மேன் வந்து he cured. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா
ஜீசஸ் வந்து அந்த parable of 10 minas இந்த மாதிரி வந்து he is teaching and then வந்து he is going to Jerusalem. So basically வந்து on the way to Jerusalem வந்து he is stopping by Jericho. Okay, so wider context. So wider context வந்து நம்ம பார்த்தோம்னா இது few people நீங்க எழுதிருந்தீங்க அசைன்மெண்ட்ல. ஜீசஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் டாக்ஸ் கலெக்டர் வந்து வச்சிருந்தாரு. சின்னர்ஸோ டாக்ஸ் கலெக்டர்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாரு. அவங்கள வந்து ரொம்ப மோசமா அவர் நடத்தல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லூக்கா 5:27-32 பார்க்கும்போது நம்ம அந்த இது அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரே அவர் வந்து அவரோட டிசைபிளா சேர்க்கறது பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸோ இது வந்து ஒரு வைடர் கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த பேசேஜில் வந்து சின்னர் அந்த இதுக்கு பார்க்கும்போது கடவுள் வந்து எப்படி சின்னர்ஸை வந்து பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு வைடர் கான்டெக்ஸ்டா பார்க்கணும். ஸோ அகெயின் நான் திருப்பி சொல்றேன், கான்டெக்ஸ்ட்ல வந்து அந்த பேசேஜ்ல நடந்தது வந்து நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்துச்சு. அப்புறம் சம் டேர்ம்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் நல்லா வைடர், இன்னும் நல்லா பின்னாடி போயிட்டு டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த கான்டெக்ட்ல வந்து கொஞ்சம் பேர் வந்து you guys had included maybe son of man அந்த மாதிரிலாம் இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. யூ கேன் இன்க்ளூட். நான் வந்து அது மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதான் டிஃபரன்ஸ். ஸோ பேக்ரவுண்ட், ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸோ டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து Jewish agents who collected tax for the Roman government. ஸோ அங்கே ரோமன் கவர்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு சேலரி அந்த மாதிரி எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ யூஸ்வலா வந்து எவ்ரி இயர் வந்து அவங்க ஆக்ஷன் மூலயமா வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றக்கூடிய அந்த ரைட்ஸ் உரிமைகளை வந்து அவங்க வாங்கிட்டு ஸோ இதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அந்த நேரத்தில் வந்து எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சு. ஸோ கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோன்னா, ஒரு தெஃப்ட் அந்த மாதிரி வந்து யாராச்சும் கமிட் பண்ணாங்கன்னா அந்த லா படி அவங்க வந்து 4 மடங்கா வந்து அவங்க தரணும். ஸோ அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து எக்ஸோடஸ் 22:1, அதே மாதிரி 2 சாமுவேல் 12:6 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் வந்து இந்த பாயிண்ட் கொஞ்சம் பேர் வந்து நீங்க கான்டெக்ட்ல எழுதிருந்தீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணிருக்கிறது. நான் ப்ரிஃபர் பண்றது இது கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இன்க்ளூட் பண்றது. ஏன்னா கிளியர் கட்டா நமக்கு தெரியுது, ஓகே இது அந்த நாள்ல இருந்து கல்ச்சர் கான்டெக்ட்ல இன்க்ளூட் பண்ணலாம், பட் வந்து கல்ச்சரல் பேக்ரவுண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணா இட் இஸ் பெட்டர். நெக்ஸ்ட் அகைன் சோஷியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் வந்து ஸோ அந்த காலத்துல வந்து ஜனங்கள், இந்த ஜூயிஷ் பீப்புள் வந்து அவங்க டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து வெறுத்தாங்க. ஏன்னா ஒண்ணு வந்து அவங்க ரோமன் கவர்மெண்ட் வந்து அவங்க they were working for Roman government. And next வந்து அவங்க அநியாயமா வந்து டாக்ஸ் வாங்குவாங்க, எக்ஸ்ட்ராவா போட்டு, எஸ்பெஷலி புவர் பீப்புள் கிட்டனா வந்து அவங்க எக்ஸ்ட்ராவா வந்து காசு வாங்கி அப்படிதான் அவங்க வந்து ரிச்சா இருப்பாங்க. ஸோ அவங்க ஆக்ஷன்ல போட்ட காசு எல்லாம் வந்து டாக்ஸ் மூலமா வந்து எக்ஸ்ட்ராவா போட்டு எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவங்களே வச்சுட்டு மீதி அமௌண்ட் வந்து ரோமன் கவர்மெண்ட் வந்து அனுப்புவாங்க. ஸோ ஈவன் வந்து நிறைய இடத்துல வந்து they were banned from synagogue. அதே மாதிரி ஜூயிஷ் கமிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரேஸோட பார்த்தாங்க. ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட், ஸோ ஜெரிகோ வந்து 5 miles west of Jordan and about 15 miles northeast of Jerusalem. ஸோ ஜெருசலேமுக்கு கொஞ்சம் நல்லா பக்கத்துல தான். ஸோ ஹெரோ தி கிரேட் வந்து அக்விடக்ட்ஸ், ஃபோர்ட்ரஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டால் கலெக்ஷன் பாயிண்ட். ஸோ இது நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஏன் வந்து ஜாக்கியஸ் வந்து இங்க இருந்தாரு, அதே மாதிரி சீஃப் டாக்ஸ் கலெக்டர் இருந்தாரு. ஏன்னா இது அந்த ரூட்ல வந்து ஒரு மேஜர் டால் கலெக்ஷன் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ அதே மாதிரி யாருன்னு எனக்கு கரெக்டா இப்ப ஞாபகம் இல்லை, யாரும் அசைன்மெண்ட் வந்து ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட்ல இதான் வந்து ஆல்டிடியூட் வைஸ், இந்த அபவ் சீ லெவல் ஆல்டிடியூட் வைஸ் வச்சு பார்த்தோம்னா இதான் இருக்கிறதுல லோவஸ்ட் சிட்டின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்க. வெரி நைஸ் பாயிண்ட். நான் அது பார்க்கல, வெரி நைஸ். நல்ல டீடைல்டா ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிருக்கேன். ஸோ இதான் வந்து மேப். ஸோ நம்ம இதுலயே பார்க்குறோம், இங்க ஜெரிகோவும் ஜெருசலேமும் நல்லா பக்கத்துல. ஸோ மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அகெயின்
ஸோ சீஃப் டாக்ஸ் கலெக்டர் மேபி நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த பொசிஷன் வந்து இந்த ஒரு பேசேஜ்ல மட்டும் தான் வந்து பைபிளை டெனோட் பண்ணிருக்கு. பேசிக்கலா ப்ராபப்லி ஒரு ஓவரால் இன்சார்ஜா வந்து இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேத்யூ நம்ம இதை வந்து இந்த வைடர் கான்டெக்ட் நம்ம பார்த்தோம். மேத்யூ நம்ம பார்க்கும்போது he was a tax collector. பட் வந்து Zacchaeus வந்து சீஃப் டாக்ஸ் கலெக்டர். ஸோ சிக்கமோர் ஃபிக் ட்ரீ இது நீங்க எல்லாரும் மோஸ்டா நல்ல டீட்டெயில்டா வந்து நீங்க உங்க நல்லா ஸ்டடி ட்ரங்க் எல்லாம். ஸோ அதே மாதிரி லார்ஜ் லீவ்ஸ், அதனால வந்து ஒரு கவரும் இருக்கும். ஆக்சுவலி ஈஸியா வந்து தெரியாது நம்ம மரத்துல இருக்கு. ஸோ சன் ஆஃப் மேன். ஸோ சன் ஆஃப் மேன் இந்த இது வந்து few people again வந்து நீங்க கான்டெக்ஸ்ட்ல எழுதுவீங்க. பட் வந்து மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதுனா இட் மைட் பி பெட்டர் போத் வேஸ். நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஸோ சன் ஆஃப் மேன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் a word that Jesus uses often to describe himself definitely. So the derivation பார்த்தோம்னா இது டேனியல் சாப்டர் 7:13 to 14. ஸோ அங்க வந்து டேனியலுக்கு வந்து ஒரு ரெவலேஷன், ஒரு ப்ராஃபஸி மாதிரி வருது, அதாவது தேவனுடைய குமாரனை பத்தி. ஸோ அங்க வந்து he will use the word son of man. ஸோ வந்து son of man வந்து it has a lot of significance. ஏன்னா அது வந்து யாரை குறிக்கிறதுனா மெஸ்ஸையாவை வந்து குறிக்கிறது, கிரைஸ்ட வந்து குறிக்கிறது. ஸோ இது வந்து ஜூயிஷ் பீப்புள்ஸ்னா வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சன் ஆஃப் மேன்னா மெஸ்ஸையாவை வந்து குறிக்கிறது. அது ரெஃபரன்ஸ் வந்து டேனியல் 7 chapter 13 to 14. Okay. So son of Abraham. So இது again வந்து it again shows it's a very important title actually. So எப்பவுமே வந்து a true Jew வந்து அவங்க வந்து எப்பவுமே they will identify themselves as son of Abraham. அவங்க வந்து ஏப்ரஹாமோட அந்த லீனியேஜ், அந்த வம்சாவளியில வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா இது பண்ணுவாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி அது வந்து என்ன இதுனா என்ன குறிக்குதுன்னா the faith of Abraham. ஸோ சன் ஆஃப் ஏப்ரஹாம்னு சொல்லும் போது அதோட என்ன அர்த்தம்னா they are included in the faith. So faith on Jesus, and the faith on God, or inclusion in the God's family. அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சன் ஆஃப் ஏப்ரஹாம் சொல்லும் போது அவங்க வந்து கடவுளோட குடும்பத்துல வந்து இணைக்கப்படுற மாதிரி இட் இஸ் ஷோயிங் ஆக்சுவலி. ஸோ வந்து யாராச்சும் சன் ஆஃப் ஏப்ரஹாம் சொன்னோம்னா அவங்க வந்து கடவுளோட பிள்ளை அந்த மாதிரி வந்து இட் ஹாஸ் அ மீனிங். ஓகே, ஸோ இட் ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் சிக்னிஃபிகன்ஸ். இந்த சன் ஆஃப் ஏப்ரஹாம் ரொம்ப ஸ்ட்ராங் டேர்ம். ஸோ நம்மளுக்கும் ரோமன்ஸ் 4:12 பார்த்தோம்னா we are also referred as son of Abraham. ஸோ அகெயின் ஸோ நம்ம வந்து கடவுளோட குடும்பத்துல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான இங்கிலீஷ்ல வந்து இன்னும் ஒரு சண்டே ஸ்கூல் சாங் கூட இருக்கும். ஃபாதர் ஆப்ரஹாம் அண்ட் மெனி சன்ஸ் ஹேட் ஃபாதர் ஆப்ரஹாம், ஐ எம் ஒன் ஆஃப் தெம். ஸோ நம்ம இயேசு விசுவாசிக்கும் போது நம்மளும் வந்து சன் ஆஃப் ஏப்ரஹாமா வந்து நம்ம கன்சிடர் பண்ணப்படுகிறோம். ஸோ லாஸ்ட் இது நம்ம முன்னாடி அப்சர்வேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதும் யாரோ வந்து மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து லாஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி. ஸோ த வேர்ட் லாஸ்ட் வந்து நிறைய மீனிங் இருக்கலாம். பட் இங்க வந்து என்ன அது மீன் பண்ணுதுன்னா those who are in darkness, அந்த பெரிஷிங் பாத்ல வந்து இருக்கிறவங்க வந்து லாஸ்ட் வந்து இங்க குறிப்பிடப்படுது. ஸோ சின்னர்ஸ் வந்து அந்த டேர்ம் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த டேர்ம் வந்து எல்லாருக்கும். ஸோ அந்த ஜூயிஷ் பீப்புள் வந்து அவங்களே சின்னர்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இந்த பரிசேயர்கள் தான் எப்பவுமே வந்து அந்த சொசைட்டில வந்து ஈவில் பீப்புள் கன்சிடர் பண்றவங்க அவங்கள மட்டும் தான் வந்து சின்னர்ஸ்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ பிளான் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஆத்தர் இது வந்து எல்லாரும் மோஸ்ட் வெரி குட் ஜாப். ஸோ அவர் வந்து ஒரு கிரீக் டாக்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் தியோஃபிலஸ்க்கு வந்து ஆக்சுவலி அவர் எழுதினார். ஸோ பீரியட் வந்து மோஸ்டா 59 to 63 AD சொல்றாங்க. சம் பீப்புள் 70s and 80s கூட சொல்றாங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் லூக் நம்ம பார்த்தோம்னா
ரொம்ப இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். தட் God is a God of individuals, and also again Jesus is seeking the lost. அந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸ்னா ஹைலைட்ஸ். ஸோ யூனிட்டி ஆஃப் ஸ்கிரிப்சர், ஐ திங்க் இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. யாருமே வந்து இந்த கன்ஃபியூஷன் தான், எவ்ரிபடி ஆர் ரைட், தேர் இஸ் நோ கான்ட்ரடிக்ஷன். ஸோ அந்த பிரின்சிபல் வந்து நமக்கு இங்க தேவைப்படாது. So grammar again. Actually, I have a doubt in unity of scriptures. Actually, like it's not there is no contradiction. Ana vandu Proverbs la vandu there is this verse where it says bad company corrupts good character. Okay, so here we see God being close with sinners. So how do we interpret this Old Testament liyum? Yeah, இதுல வந்து நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ், வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ இந்த தப்பு வந்து நம்ம எப்பவும் பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் பேட் கம்பெனி. ஸோ அது மூலியமா வந்து ப்ராப்ளம்ஸ்ல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து யூனோ மோசமான ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து சுத்தக்கூடாது, நம்ம ஃபுல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பட் அதே இதை வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு அவங்களோட பழகவே கூடாது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை. ஸோ இந்த பரிசேயர்கள் அந்த காலத்துல இந்த ஜூயிஷ் பீப்புள் எல்லாம் அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. அதாவது அவங்க சின்னர்ஸ்னு அவங்க நினைக்கிறவங்க கூட அவங்க பழகவே மாட்டாங்க, சுத்தமா பழக மாட்டாங்க, அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. பட் வந்து ஜீசஸ் வந்து அந்த இதை வந்து அவங்க காமிக்கிறாரு. அதாவது நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அவங்களோட நம்ம மேபி ஃபுல்லா சுத்தாம இருக்கலாம், பட் வந்து அவங்களோட பழகுறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Okay, thank you. So grammar வந்து we can see, so must வந்து it is stressing the necessity. So Zacchaeus வந்து he was wealthy, so இதெல்லாம் வந்து adjectives. Then short, it shows his feature. Then ahead வந்து it's a adverb. Okay, so he ran ahead to see Jesus. So parenthesis இந்த passage வந்து எதுவுமே bracketல வந்து குறிப்பிடல. So இந்த principle இங்க தேவைப்படாது. So we'll go on to verse by verse interpretation of the passage. நீங்க of course நிறைய பேர் வந்து you can give an explanation for 1 and 2 also. It's very right. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு few இதுல மட்டும் தான் focus, so that நீங்க பண்ணிருக்க maybe கொஞ்சம் mistakes வந்து you can correct. Okay, so why was Zacchaeus eager to see Jesus? Because the people wanted to see Jesus. Jesus was well known. Zacchaeus வந்து அதே மாதிரி he could have heard. நம்ம வந்து இந்த wider context நம்ம பார்த்தோம். Jesus வந்து tax collectors ஓட he had a positive relationship. அவங்க ஒதுக்கல, he always mingled with them and he dined with them. So வந்து he might have heard about அந்த மாதிரி ஒரு aspect of Jesus அவர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால யார் இவர், எப்படி ஒரு டீச்சர் வந்து இப்படி மிங்கிள் பண்றாங்க அந்த ஒரு கியூரியாசிட்டி கூட he could have come. ஸோ அதே மாதிரி இந்த இதுல வந்து some people வந்து நீங்க இன்டர்பிரேஷன்ல போடுறீங்க, crowd was already following Jesus. ஏன்னா வந்து it could have been because இதுக்கு முன்னாடி வந்து ஜீசஸ் வந்து அந்த பிளைண்ட் மேன் வந்து கியூர் பண்றாரு, அங்கேயே வந்து க்ரௌட் இருக்கு. ஸோ அந்த க்ரௌட் வந்து அப்படியே ஃபாலோ அப் பண்ணி வந்துருப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ வெரி குட் பாயிண்ட். யூ கேன் இன்க்ளூட் தட் இன் இன்டர்பிரேஷன். ஸோ ஹவு டிட் ஜீசஸ் நோ அபவுட் Zacchaeus? ஸோ இது வந்து நான் இன்டர்பிரேஷன் பார்த்தேன். அகைன் யாரோ எடுத்திருந்தாங்க Zacchaeus வந்து எப்படி தெரிஞ்சுன்னா, மேபி Zacchaeus பத்தி கடவுள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து சீஃப் டாக்ஸ் கலெக்டர்னால பீப்புள் வந்து அவரை பத்தி தப்பா பேசியிருக்கலாம், Zacchaeus பத்தி இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சின்னர் அந்த மாதிரி பேசியிருக்கலாம். அது வந்து இன்டர்பிரேஷன். பட் ஐ திங்க் அந்த இதோட பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் இஸ் பிகாஸ் ஜீசஸ் இஸ் காட். ஐ திங்க் ராஜானாவும் வந்து இந்த காமெண்ட் செஷன் வந்து ஜீசஸ் இஸ் காட், ஹி நோஸ் எவ்ரிதிங். அவருக்கு வந்து தெரியாதது வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்த மெயின் ரீசன்னால தான் he knew about who Zacchaeus is. அதனால தான் வந்து he knew that Zacchaeus was on the tree and he goes to. Okay? So why must
ஜீசஸ் ஸ்டே அட் ஜாக்கியஸ் ஹவுஸ். ஏன்னா வந்து அது வந்து ஒரு டிவைன் நெசசிட்டி. ஸோ நம்ம போன கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஜீசஸ் வந்து he knew Zacchaeus. ஸோ வந்து he definitely knew that Zacchaeusக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. மேபி Zacchaeus வந்து சொசைட்டியோட இதனால மேபி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஸோ டெஃபினட்டா வந்து ஒரு பர்சனல் அட்டென்ஷன் தேவைன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து தெரிஞ்சதுனால தான் he is saying I must stay. ஸோ அகைன் வந்து அந்த மஸ்ட் வந்து இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் த ஒரு நெசசரி. அவர் வந்து கேட்கல, ரெக்வஸ்ட் பண்ணார், கேன் ஐ ஸ்டேன்னு கேட்கல, பட் ஐ மஸ்ட் ஸ்டே. ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஜீசஸ் இஸ் telling that ஏன்னா it was a necessity. So why did Zacchaeus gladly welcome Jesus to his house? He would have been definitely astonished to hear Jesus call him by his name. Jesus, எல்லாரும் வந்து அவரை பத்தி பேசுறாங்க, க்ரௌட்னா ஃபாலோ பண்றாங்க. இதுல சடனா வந்து ஜீசஸ் வந்து ஜாக்கியஸ்க்கு வந்து ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்த உடனே ரொம்ப த்ரில் ஆயிருக்கலாம், அதே மாதிரி வியந்து போயிருக்கலாம் டெஃபினட்டா. ஸோ அதே மாதிரி வந்து மேபி அவளுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கலாம் இந்த ஜீசஸ் வந்து அவனோட அந்த இன்னர் எம்டினஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ண வரான்னு சொல்லிட்டு he might have understood. அதே மாதிரி he might have longed for a personal relationship with a good person. ஸோ நம்ம முன்னாடியே கான்டெக்ஸ்ட் சோஷியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க the so called good people of the society. அந்த டைம்ல அந்த பரிசேகள் இல்லை ஜூயிஷ் பீப்புள் வந்து இவங்கெல்லாம் பேசக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து he might have longed for a personal relationship. So that is probably why Zacchaeus வந்து ரொம்ப glad-ஆ வந்து welcome. So why did people comment that he has gone to be a guest of sinner? Again the background ல நம்ம பார்த்தோம், tax collectors had a bad reputation. the meaning of words நம்ம பார்த்தோம். the sinner வந்து the யார்னா law break பண்றாங்களோ இல்ல யார் வந்து அந்த காலத்துல உள்ள அந்த அவங்க வச்சிருந்த அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணா அவங்கதான் வந்து சொசைட்டி வந்து சின்னர் வந்து அவங்க. ஸோ டெஃபினட்டா வந்து பீப்புள் வந்து யோசிப்பாங்க, ஏன் வந்து ஜீசஸ் வந்து அவரோட ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு they would have thought. That's why they would have been muttering on themselves. So எதனால வந்து ஜாக்கியஸ் வந்து ஒரு அவரோட பாதி பொசிஷன் வந்து புவருக்கு வந்து தர வச்சு டெஃபினட்டா வந்து ஜாக்கியஸ் வந்து ஜீசஸ் மீட் பண்ண உடனே he would have been convicted of his sinful nature. உறுத்திருக்கும் அவனோட இந்த சின்ஃபுல் வழி வந்து உறுத்தினால தான் வந்து he would have been convicted and he would have repented. ஸோ வந்து அவர் மிஸ்டேக்னா வந்து he is realizing and he wants to make up for it. அவர் பண்ண மிஸ்டேக்னா வந்து அதை மேக்கப் பண்றதுக்காக he is saying I will give half of my position. So nice point வந்து இங்க என்ன பார்த்தோம்னா, only when we meet God we will realize our actual sinful nature. கடவுளோட அந்த ஒரு பர்சனல் ஸோ Zacchaeus வந்து அந்த பர்சனல் இது little bit of maybe application தான் இருக்கும். இன்டர்பிரேஷன் பார்க்கும்போது அந்த பர்சனல் மீட்டிங் with God தான் வந்து it is made Zacchaeus to give his possession to the poor. So why did Zacchaeus say that he will pay back 4 times? So again நம்ம அந்த wider context ல பார்த்தோம். அது அந்த நாள் உள்ள also wider context cultural background நம்ம பார்த்தோம். பட் வந்து அந்த காலத்தோட வழிமுறை அவங்க வந்து theft அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தாங்கன்னா you have to do. So again I think general session வந்து there are some questions like வந்து if I had cheated. So it is not a definite assurance that Zacchaeus would have cheated, but again அவர் cheat பண்ணினான்னா he knew the custom that he has to do this to show that he has repented truly. So how did salvation come to Zacchaeus house? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. இது வந்து நமக்கு ரொம்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து Zacchaeus வந்து he met Jesus. He initiated the conversation. Jesus did not preach or teach any message to Zacchaeus,
But Zacchaeus was convicted of his sin. He confessed his sin. He made a decision to pay back for the wrong. So வந்து ஜீசஸ் வந்து ஜாக்கியஸ் வந்து மீட் பண்ணும்போது அந்த ஒரு கேரிங் நேச்சர் வந்து இட் இஸ் டச்சிங். ஜீசஸ் வந்து நீ உடனே வந்து மனம் திரும்ப அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. பட் ஜஸ்ட் இந்த ஒரு பர்சனல் மீட் வித் காட். அதே மாதிரி ஜீசஸ் வந்து மாதிரி உள்ள ஆட்டிடியூட் இல்லாம ஒரு ஜென்யூன் லவ் காமிச்சனால Zacchaeus வந்து he is getting convicted of his sin and is repenting. And அதனால வந்து he is saying I will give my possession, half of my possession to the poor, and also if I cheated I will so அதுல வந்து இந்த passage எடுத்துட்டு அந்த leader வந்து he was teaching from this. So again the evangelistic camp, so he is teaching to non-believers. So இந்த ஒரு particular point வரும்போது எதனால வந்து Zacchaeus வந்து salvation வந்துச்சுன்னு இந்த டிஸ்கஷன் வரும்போது அங்கிருந்து ஒரு ஏத்திஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இது ப்ரீவியஸா வந்து நம்ம பார்க்கறோம்ல, Zacchaeus வந்து he is saying I'll give half of my possession to the poor and also if I cheated I'll pay them back 4 times. ஸோ வந்து அந்த பாயிண்ட் எடுத்துட்டு Zacchaeus வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்னனாலதான் வந்து சால்வேஷன் வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு he was interpreting at first. ஸோ அது வந்து we had lot of debate. ஸோ அங்க வந்து அந்த பைபிள் ஸ்டடி ஹேண்டர் வந்து கொஞ்சம் ஒழுங்கா கொஸ்டின் கேட்காம கொஞ்சம் டிபேட் பண்ணி விட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா போயிடுச்சு. ஸோ நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், காசுனால வந்து அவனுக்கு வந்து சால்வேஷன் கிடையாது. காசு கொடுக்கலன்னு ப்ராமிஸ் பண்ணனால ஜீசஸ் அவன் அந்த ரிப்பெண்ட் ஆகி மனம் திரும்பினாலதான் அந்த சால்வேஷன் வந்தனாலதான் he is saying I will give my possession to the poor. ஸோ அது வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த பேசேஜ் நம்மளுக்கு வேற யாருக்காச்சும் நம்ம சொல்றாலும் இது நம்ம ரொம்ப கிளியரா கேர்ஃபுல்லா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. So again, why did Jesus add he too is a son of Abraham? So நம்ம முன்னாடி பார்த்தோமே it's a special lineage, the line of Abraham generation, what special covenant with God. So இங்க வந்து ஜீசஸ் வந்து என்ன ரெஃபர் பண்ணா, Zacchaeus வந்து is one who walks in the footsteps of Abraham's faith. So he is also included in God's family. So அதனால தான் வந்து ஜீசஸ் he too is a son of Abraham வந்து சொல்றாரு. அவன் மனம் திரும்பினால he is also included in the family of God. So the final verse, a very important verse, what does Jesus mean when he says son of man came to seek and save which was lost? So இத வந்து main purpose of Jesus, அதாவது his mission in this world was to save people who are perishing. யார் வந்து அழிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்கள சேவ் பண்ணதான் வந்து கடவுள் வந்து மெயினா வந்து வந்தார், to give them eternal life. So it gives the purpose of Jesus. So this is the conclusion. So உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்வி இருக்கா, இல்ல நீங்க அசைன்மெண்ட்ஸ் பண்ணதுல இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை? நோ டவுட்ஸ் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கூட உங்களோட ஹோம்ஒர்க் என்னதான் இருக்கும்னா, இந்த லூக்கா 19வது அதிகாரம் 1-10 இந்த வசனம். ஸோ நீங்க இது வரைக்கும் அப்சர்வேஷனும் இன்டர்பிரேஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதான் உங்களோட ஹோம்ஒர்க்கா இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சாம்பிள் பேசேஜ் பார்த்த பிறகு இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியா இருக்கும் எப்படி அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எப்படின்னா நம்ம கேட்கலாம். ஸோ யூ கேன் டூ தட். அண்ட் again வந்து just commenting on sister Cherry's point, you know, we have to be very careful that நம்ம வந்து bad company கூட
இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு we should not totally avoid them. நம்ம அப்படி பண்ணோம்னா நம்மளால இந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து நம்மளால ரீச் பண்ண முடியாது. ஸோ இங்க ஜீசஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள ரீச் பண்ணனாலதான் ஜாக்கியஸ் வந்து மனம் திறந்தான். ஸோ அதே மாதிரி நம்மளும் அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது. வந்து டெஃபினட்டா we have to mingle with them. இது கொஞ்சம் அப்ளிகேஷன் ரிலேட்டட் பாயிண்ட், பட் ஐ ஜஸ்ட் கொஸ்டின் வந்தனால ஐ ஜஸ்ட் வாண்ட். ஸோ ஜோனா நெக்ஸ்ட் வந்து எப்படி காமன் செஷனா? Yeah, we will be going to main session, ra. Okay, now இன்னொரு குரூப்ல இருந்தேன். லைக் how was the response here? லைக் எல்லாரும் இன்டர்பிரேஷன் ஸ்டடி பைபிள் NIV or ESV அண்ட் கண்டிப்பா வெர்னாகுலர் பைபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. ஆல்வேஸ் டு செக் ஹியர் அண்ட் தேர் மதர் டங். வெர்னாகுலர்னா நம்ம தாய்மொழியில நமக்கு எந்த மொழி கம்ஃபர்டபுளோ அதுல. அப்புறம் ஒன் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் அன்னைக்கு சொன்ன ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஒன் வேர்ட் டு வேர்ட் அண்ட் ஒன் பேராஃப்ரைஸ் அது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இட் வில் பி ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். இப்பெல்லாம் நம்மகிட்ட ஆப் இருக்கிறதுனால எத்தனை வெர்ஷன்ஸ் வேணாலும் நம்ம செக் பண்ணலாம். பட் வந்து இது இந்த ரெண்டும் இருக்கணும். வேர்ட் டு வேர்ட் சைட்ல இருந்து ஒன்று இருக்கணும், பேராஃப்ரைஸ் மினிமம் மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் டு கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இந்த நியூ பைபிள் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கு, ஜஸ்ட் ஒன் பல்க் புக். New Bible commentary, these are all like maybe 800 or 1000 rupees each, but it is worth investing. It is worth investing. நீங்க கிராஜுவேட்ஸ் இருந்தா கண்டிப்பா வாங்கலாம், ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க் பண்றப்ப வாங்கிடலாம். அப்புறம் பைபிள் அட்லஸ் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி தெரியல, பட் இட் வில் பி ஆல்வேஸ் யூஸ்ஃபுல். ஜஸ்ட் செகண்ட். Okay, display, yeah, just give me a minute. New Bible Commentary author name அப்படின்னு கிடையாது. It's a group of people. Zander one New Bible Commentary இருக்கும், நம்ம USCTN ஆஃபீஸ்ல இருக்கும். NBD NBCன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, நியூ பைபிள் டிக்ஷனரி நியூ பைபிள் கமெண்ட்ரி அப்படின்னு. அது பேரு அதுதான், நியூ பைபிள் டிக்ஷனரி நியூ பைபிள் கமெண்ட்ரி. Just give me a second, I just go back to the other slides. Yeah, this is the spectrum, but நம்ம வந்து கூகுள்ல we can just try to find out. This is the thing, and I have sent the PDF file also to Andrew. I think அதுல இந்த டீடைல் எல்லாமே இருக்கும். You can see all the slides in the detail. So அது கண்டிப்பா ஸோ அந்த காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Is there anything else? Just give me a minute. Just give me a minute. I'll be back. If you have any question, just put it in the chat box and ask. I'll be back. Maybe Karen and Calvin are there. They can just take, and I'll be back in a minute. Just give me a minute.
Okay, by the time Anna is back, one thing, even Devarajan uncle வந்து உங்ககிட்ட கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த bibleproject.com ஒரு வெப்சைட் இருக்கு. They have good resources for free videos, அப்புறம் நிறைய இந்த posters plus explanations, நிறைய resources that you can download and share on the whole Bible, OT, NT, and ரொம்ப ஒரு நல்ல இல்லஸ்ட்ரேட்டிவா நல்ல ஒரு டிசைனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் இன் யுவர் ப்ரேயர் செல்ஸ்னா, இஃப் யூ வாண்ட் சம் மெட்டீரியல் தட் பீப்புள் கேன் கன்சியூம் ஈஸிலி, யூ கேன் செக் தட் அவுட். நான் எனிவே லிங்க் உங்களுக்கு அப்புறம் குரூப்ல அனுப்புறேன். அது யூ கேன் ரெஃபர் லேட்டர். Anna, you can continue. Yeah. Someone has asked cultural background interpret panna or useful book. I've just given it in the chat box. Customs and Manners in the Bible அப்படினு சொல்லிட்டு ஒரு book. That's one of the very good books. But I don't know whether we get the e-copy, but we will get it in Amazon or even OM bookshop la we may get it. I don't know. நம்ம USITN ஆபீஸ்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். Any other questions? Any other doubts, clarifications? So இன்னைக்கு நீங்க narrative இது application இது பண்ணிட்டீங்கன்னா it would be good to finish today narrative thing. So tomorrow we'll take up one interpretation of the teaching passage. ஒரு இது பார்க்கலாம். நாளைக்கும் நாளை கழிச்சு it is going to be little hectic for us. ஏன்னா கொஞ்சம் குயிக்கா நம்ம பண்ணுவோம். But it is worth just trying to attempt those things as well, so that we get a full comprehensive understanding of what other kinds of interpretations might look like. மற்ற இதெல்லாம் நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் பார்க்க முடியும். So thank you all for your availability. I know some of you are genuinely, you might have been held up, you might have planned முன்னாடி இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. Don't worry if there are any genuine thing that you will not be able to attend. We'll make arrangements so that you'll be able to learn those things as well. அந்த காரியங்களும் உங்களுக்கு maybe a recording or something, but நேரா இருந்து கத்துக்கிறது it will be always good. Anything, Karen, Calvin, and Anisha? And now I have to, Calvin, why don't you come with your video? Turn on your video. Yeah, guys, let's thank Calvin because he's been your group. Calvin, which group you were? It was Mount Hermon and Mount Carmel. Hermon and Carmel. Yeah, guys, hope these two groups you have enjoyed being with Calvin, learning so many things. And from tomorrow, he is on another mission. He is going to host the LTC for his area. So he will not be with us tomorrow and the day after tomorrow. So thank you so much, Calvin, for being with us. And let's thank God for Calvin's effort and helping us to put together all these things. Then from tomorrow, AB and I will help us in the place of Calvin. Yeah. Thanks for the opportunity. I enjoyed it. Welcome, Lord. And it's been a pleasure working with you, Dov. Anything else? Anything else? Do we have? Karen and Anisha, did I miss anything that we discussed for our? You can remember, Calvin also, you can just remind me just in case if I missed anything. இல்ல அண்ணா. No. Hope you all enjoyed, and we can, yeah, just another few more minutes. We don't need to just extend for the sake of extending. Yeah. So if nothing is there, we can close now. We can carry on our application passages. Yeah. So let's meet tomorrow. Andrew, is there anything over to Andrew and the team, or Joe,
AB, any one of us? இல்லண்ணே, ஏதாவது क्वेश्चंस தான் கேட்கலாம், இல்ல மத்தபடி நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாம். Yeah. இன்னும் ஒரு 7 minutes இருக்கு நமக்கு. ஒருவேளை நீங்க ஏதாவது क्वेश्चंस இருந்தா கேட்கலாம். I don't know, are they afraid of my name being the DSP Raja? I don't know. ஆனா ஒரு டவுட்னா, அது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும்னா. No problem. சால்வேஷன் பத்தி இந்த இது இந்த வாஸ்த பேசேஜ்ல இருந்து கேக்குறேன்னா, ஜான் சகையோட வந்து ஒரு சால்வேஷன் எடுத்துட்டாரு. ஆனா வந்து ஒரு வசனம் வந்து கூட ஆகுது. நம்ம சால்வேஷன்னா வந்து ஆண்டவரோட வழிகள்ல போகுது, அவரோட சிந்தனைகள் நடக்குது. ஆனா வந்து ஐசியால வந்து ஆண்டவர் சொல்றாரு, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லைன்னு சொல்றாருன்னா, ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? அவர் சால்வேஷனுக்குள்ள நம்ம வந்துட்டோம், இனி அவர் வழிகளுக்குள்ள நம்ம வரலன்னு சொல்ற மாதிரி ஒரு கோட் பண்றாருன்னா. இல்ல இல்லம்மா, ஆக்சுவலா நம்ம அந்த ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் பாக்குறப்ப அந்த இது யாருக்கு சொல்றாங்கன்னு பார்க்கணும். டு whom it is told. இது வந்து அந்த நாட்கள்ல ஆண்டவரை விட்டு வழி விலகி போன ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னோட வழிகள் என்னோட வழிகள் இல்ல, you have gone away from my ways. அது மாதிரி நான் உனக்கான ஒரு சில திட்டங்கள் வச்சிருக்கேன், பட் யூ ஹேவ் சம் அதர் பிளான்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் they cannot even come near my plans. அதான் நம்மளோட அந்த இன்டர்பிரேஷன் இட் கம்ஸ் இன்டு பிளே. டு whom it was told, யார்கிட்ட சொன்னாங்க? இது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நம்மள நினைச்சு எழுதல, இல்ல ஏசையா வந்து எழுதுறப்ப நம்மள நினைச்சு எழுதல. he knew the audience. ஓகே, அந்த மக்கள் ஆண்டவர் விட்டு வழி விலகி போறாங்க, அவங்க கிட்ட சொல்றாரு. So even for us also, when we struggle in our tough times, and when we read this passage and God speaks to us, then we can understand. Okay. சரிங்களா? Okay, no, thanks. Yeah. And let me see the chat box. I have some questions. Need your ideas and suggestion to use NIV study Bible that you sent. What are the things that are in the NIV study Bible to refer? Yeah, good question. In NIV study Bible, there are a lot of maps that you can see for the geographical background. அதுவே வந்து it is almost equivalent to atlas மாதிரி இருக்கும், நிறைய மேப்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் முக்கியமா பிளான் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி ஆத்தருக்கு கண்டிப்பா இதுல வந்து இது இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா, யார் எழுதுனாங்க, எப்போ எழுதுனாங்க, யாருக்காக எழுதுனாங்க, மெயின் தீம் என்ன, அதோட ஓவரால் பிரேக்கப், லைக் ஓவரால் அவுட்லைன் என்ன, மேஜர் தீம்ஸ் என்ன, அது எல்லாம் இருக்கிறப்ப நம்ம அதை எடுக்கலாம். தென் ஒன் மோர் திங், இந்த கான்டெக்ட், நம்ம கான்டெக்ட் சொல்றோம் இல்லையா, அதோட பேரலல் பேசேஜஸ் இல்ல இந்த ஃப்ரேஸ் வந்து வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதுக்கான கன்கார்டன்ஸ் பின்னாடி இருக்கும். கான்டெக்ஸ்டும் ஃபார்அவே கான்டெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுவும் வந்து அங்க இருக்கும். ஸோ அந்த இதுவும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நான் உடனே என் மைண்ட்ல பட்டது சொல்றேன், பட் இட் இஸ் மோர் தென் தட். அந்த ஒரு சில நேரம் இந்த கஸ்டம்ஸும் கல்ச்சுரல் பேக்ரவுண்டும் அங்க இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் with the study Bible. Only one thing, the PDF copy, it will be little difficult initially to navigate. அது போய் பார்க்கறதுக்கு நானுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். உங்களுக்காக ஃபார்வர்ட் பண்றதுக்குன்னா ட்ரை பண்றப்ப it was little difficult, but something is better than nothing. அதனால தான் I sent it. Is there anything else? நான் ப்ரே பண்ணி வைண்ட் அப் பண்ணலாமா? Yeah. Evi. Yes, praise. Let's thank God for Calvin and his contribution, and let's pray that from tomorrow he has another mission that he will be able to do it well there also. Yeah. Yes. Pray for that. Okay. Mount Hermon na யாரா ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்றீங்களா? Mount Hermon. ஓகே, நான் பண்றேன்.
ஓகே. எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலப்பா எங்களை வந்து இந்த நேரத்தில் இணைத்திருக்கீங்க. எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா டவுட்ஸையும் நாங்கள் எந்தெந்த விஷயம் கட்டிக்கிட்டோம், அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ், அதை நாங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்படி வந்து அதை நடைமுறைப்படுத்தணும், அந்த அப்ளிகேஷனை நாங்கள் வந்து எப்படி வந்து எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும் போன்ற எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டோம் கர்த்தாவே. எங்களோட டவுட்ஸை வந்து அண்ணன் அக்காங்க கிளியர் பண்ண உதவி செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக கூட நன்றி ஆண்டவரே. இந்த தினத்தை வந்து எங்களுக்கான டவுட்ஸை வந்து முழுவதுமாக எங்களுக்கு வந்து அந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அதுக்காக கூட நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்துல கர்த்தாவே சொல்லி கொடுத்த அண்ணன் அக்காக்களையும் ஆர்கனைஸ் பண்ற டீம் அண்ணன்களையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கேள்வி எனக்கு கூட ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா அண்ணன் அடுத்ததா போகும் அந்த ப்ரோக்ராம்ஸையும் அந்த மிஷன் கேம்ப்ஸையும் கர்த்தாவே அவருக்கு கர்த்தாவே அவர் வழிநடத்துங்கப்பா. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல அங்கேயும் வந்து அந்த மாணவர்களுக்கான கேள்விகளுக்கு வந்து கர்த்தாவே அந்த அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அவருடைய எல்லாவற்றையும் கர்த்தாவே கூட இருந்து அவர் ஆர்கனைஸ் ஹோஸ்ட் பண்றப்ப கூட எந்த பலவீனமும் இல்லாம அவரை முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இங்க அண்ணனுக்கு ஜிஎஸ்பி அண்ணனு கூட ஆசீர்வதிங்கப்பா. அவர் கூட கர்த்தாவே எங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் சில்லியான டவுட்ஸ் இருந்தா கூட எங்களுக்கு அழகா வந்து எல்லாவற்றையும் வந்து தெளிவா சொல்லி கொடுக்குறாங்கப்பா. அதுக்காக கூட நன்றி அப்பா. ஓவரால் எல்லாவற்றையும் உங்களிடமாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் பாதத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Vivek. Okay, I will see you tomorrow 10:45. See you. Bye everyone. Thank you all. நாளைக்கு எல்லாரும் அந்த அசைன்மெண்ட்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு வரீங்கன்னு நம்புறோம். ஓகே.